ஹாய்டா, இட்ஸ் கியூரிஃபிக். ஸோ மேரேஜ் வித் மாமா, இது நுகா அண்ட் மீ டிஸ்கஸ் ஸ்டோரிடா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட்லி கமெண்ட் பண்ணிடுங்கடா. ஸோ மேரேஜ் வித் மாமாவுக்கு இன்ட்ரோலாம் வேண்டாம், அப்படியே போகிற போக்கில் போகட்டும். அண்ட் மெயின்லி இட்ஸ் எ வில்லேஜ் ஸ்டோரி அண்ட் எக்ஸட் இம்பார்ட்டன்ட்ரா. ஸ்டார்டிங்கு உங்கள் வீட்டு வாசலில் தண்ணி தெளிச்சு நீங்கள் அழகாக உட்காந்து புல்லு வச்சு கோலம் போட்டுட்ருக்கீங்க. அந்த கோலம் போட்டுக்கிட்டு அம்மா இங்கே வாவே அம்மா எந்தாடு என்னடி பிரச்சனை உனக்கு? காலம்பரிய மாவரைக்க விடுறியாடி அடுப்பங்கறியால கத்திக்கிட்டே கிடக்க. மாமா எங்கம்மா காலம்பரிட்டு காணோம்? ஏண்டி அவனை காரணம் காலம்பரை எதுக்கிட்டு என்ன நச்சரிச்சுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா சொல்லு, மாமா எங்க? இந்த ஜோசியக்கார ஏதோ சொன்னாண்டி. உடனே என் தம்பி பையன் எடுத்துட்டு கிளம்பிட்டு அவனுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு. நானும் அவனுக்கு தான் காத்து கிடக்க, இன்னும் ஆளையே காணும். காலம்பரை புட்டு போனது. ஐயோ, மாமா மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சா? எதுக்கு இப்படி பண்ணுது? அட வாய மூடி வாயாடி. காலகாலத்தில் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேண்டாம், இப்போதான் பள்ளிக்கூடம் முடிச்ச உடனே உனக்கு சட்டு புட்டுன்னு பார்த்து ஒருத்தனை கட்டி வைக்க வேண்டாம். அதுக்கு தான் என் தம்பி ஓடா அலையிறான். வாயாடி எப்படி ஆடுறா பார். போடி, பின்னாடி துணி கிடக்காது, கொண்டு போய் ஆத்தங்கரில் போய் தோச்சிட்டு வா, கிளம்பு. ஆடலையே அரைச்சரைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே போயிடுறாங்க. இந்த பக்கம் நீங்கள் தான் அப்படியே கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த துணி எடுத்து ஆத்தங்கரைக்கு போகிறீங்க. இப்போ அப்படியே இந்த சைட்டை அவங்க பார்த்தா ஒரு வீட்டோட டோரை தட்டிட்டு இருக்காரு. இப்போ அந்த டோர் அப்படியே ஓப்பன் ஆக எந்த பாட்டையாங்க இந்த பக்கம் வந்திருக்க? மாலாக்கா, உங்கள் பையன் விக்கிக்கு பொண்ணு பார்க்குறீங்க ஜோசியம் சொன்னார், அதான் வைனு கேட்டு போகலான்னு வந்தேன். என்ன அது வைனுக்கா? அந்த ராசி கட்டவளுக்கு என் பையனா? வீட்டுக்குள்ள வந்தா வீடு எக்கிட்டு போவோமோ? பிறந்த உடனே 5 வயசுலயே அவங்க அப்பனை தூக்குறவ தானே அவளை கட்டிக்க சொல்லி கேட்க வந்திருக்க. என்ன பாட்டையாங்க? நீ வேணா இந்த என் பொண்ணு இருக்கா பாரு லட்சுமி, இவளை வேணா கட்டிக்கிறேன்னு சொல்லு, உடனே அடுத்த மூத்தத்துல உனக்கு கட்டி வச்சிடுறேன். ஆனா வாயின கேட்டலாம் வந்துடாதப்பா. பாருங்க, அவளை ராசி கட்டவெல்லாம் சொல்லாதுங்க, எனக்கு தெரியும் அவளை பற்றி. அதான் தெரியுதுலப்பா, அப்புறம் ஏன்ப்பா ஏன் வீட்டு கதவை தட்டி நீ மாப்பிள்ளை கேட்குற? போப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே கதை வடிச்சிடுறாங்க. இந்த பக்கட்டையும் அங்கே அப்படியே கோவத்தோடு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அங்கே நெல்சன் தான் அப்படியே கொடையை பிடிச்சிட்டு, மாப்பிள்ளை இப்போ உனக்கு என்னடா? இல்லை மாப்பிள்ளை, இதோட 10வது வீடு கிளம்புற விட்டு ஒரு காப்பி தண்ணி கூட குடிக்கல, தொண்டை வரவரன்ட்டு இருக்குது. அங்கே பக்கத்தில் ஒரு காப்பி கடை இருக்குது, அங்கே ஒரு காப்பியும் ஜீனி அதிகமாக போட்டு வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், இன்னும் நீ 20 வீடு ஏற சொன்னாலும் நான் ஏறுவேன். ஆனால் 20 வீடு நம்மளை வெளியே தான் தள்ளுவாங்க மாப்பிள்ளை. அவங்க அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. முறைக்காத மாப்பிள்ளை, கிளம்புற சேதியை சொன்னேன், மூடிட்டு வா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல நெல்சனும் அப்படியே வாயை மூடிட்டு டியாங் பின்னாடியே போகிறான். டியாங் அப்படியே அங்கே போயிட்டு, அண்ணாச்சு 2 காப்பி போடுங்க. அப்புறம் ஒரு காப்பில அண்ணாச்சி ஜீனி கொஞ்சம் அதிகமா போடுங்க. நாங்க அப்படியே திரும்பி முறைக்கிறாரு. இல்ல நரம்பு மாப்பிள்ள, ஜீனி சாப்பிட்டுட்டு ஒரு வேலையை பண்ணா உருப்புடுன்னு சொல்லி ஆத்தா சொல்லிச்சு, அதான் மூடிட்டு உட்காரு. அப்போ சரி அண்ணாச்சி ஜீனி அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் அப்படியே டியாங்க பார்த்துட்டு அந்த பென்சில் அப்படியே உட்காரான். இப்போ அப்படியே காப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க டியாங்க நெல்சன் அப்படியே குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜோசியர் தான் அப்படியே கிராஸ் பண்ணி போகிறாரு. அப்படியே டியாங் பார்த்துட்டு, ஜோசியரே நில்லுங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டியாங் அப்படியே அந்த காப்பி டம்ளர் அங்கே வச்சுட்டு அப்படியே ஓடுறாரு. என்ன பாட்டி அங்கே இங்கே என்ன பண்ணுறேன்? காலம்புற ஒரு 5 வீடு போய் பார்க்க சொன்னேன், பாத்தியா? ஜோசியரே அது ஏன் கேட்குறீங்க? எந்த இடமும் முடிய மாட்டேங்குது. 5 வீடு என்ன 10 வீடு ஏறி இறங்கிட்டேன், நீங்களும் நல்ல விதமாக சொல்லவே மாட்டீங்க. ஐயே இப்படி ஆகி போச்சா? சரி இருப்பா, இந்தா இதான் கடைசி வீடு. இங்கே பாரு, பையன் பட்டணத்தில் போய் படிச்சுட்டு வந்திருக்கான், நீ கேளு, அதெல்லாம் கொடுப்பாங்க, எதுவும் தெரியாது, பார்த்து பேசு. என்ன சொல்கிறீங்க? சரிப்பட்டு வருமா? பட்டணத்து பையன் வேற. இங்கே பாரு பாட்டையாங்க, எல்லாம் விசாரிச்சுட்டான், அதெல்லாம் சரிப்பட்டு வரும், நீ போ. அப்புறம் அந்த சண்டாலனை இடிக்காம போ, அவன் தான் ராசி கிட்டவன் நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் அவன் வரப்ப ஒன்றும் உருப்பிட மாட்டேங்குதுல்ல. எதே ஐயரே குட்டிபி வெட்டுருவேன், யாரை பத்து ராசி கட்டவன்ற? ஐயா இந்த பெருச்சாலி வந்துட்டான். ஐயப்பா டேங்க நீ பார்த்துப்போ, அந்த லெட்டர்லேயே அட்ரஸ் இருக்குது பார்த்துப்போண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் அப்படியே அங்கேருந்து போயிட. இந்த பக்கம் நெல்சன் தான் அப்படியே வரான். டேய் நெரும மாப்பிள்ள, அவனை ராசி கட்டவன் நீ பாட்டி நிற்கிறேன், என்னை பெருச்சாலி வர சொல்லிட்டு போகிறான் அந்த குட்டிபிக்கார, இன்னைக்கு அவனை வெட்டாம விட மாட்டான் அப்படி சொல்லி போக இந்த பக்கம் டேங்க தான் அப்படியே அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. நீ அப்புறமா புல்ல வெட்டு குடும்பி வெட்டு, இப்போ என் கூட வாடா அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. அப்படியே டேரெக்டாக அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு கதவை தட்டுறாரு. உள்ளேருந்து அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. எந்த பாட்டையாங்க இங்கே என்னப்பா பண்ணுற? கோமதி அக்கா, அது வாப்பா உள்ளே வந்து பேசு. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டேயாங்க அப்படியே உள்ளே போகிறாரு. எந்த பாட்டையாங்க காப்பி தண்ணி ஏதோ குடிக்கிறியா? அக்கா அதெல்லாம் வேணாம்,
உங்கள் பையன் விஷ்ணுக்கு நீங்கள் பொண்ணு தேடுறீங்கன்னு சொல்லிட்டு ஜோசியர் சொன்னார். ஆமாப்பா, நேற்று தான் கொடுத்தேன், அதுக்குள்ளே ஜோசியர் சொல்லிட்டானா? சரி, அதே விஷயமா நீ எதுக்கு வந்திருக்க? என் அக்கா பொண்ணு வயனுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தேன், அதான் உங்கள் பையன் விஷ்ணுவை கெடு போலான்னு வந்திருக்கேன். உங்கள் பையன் பண்ணையில் போய் படிச்சிருக்கான், ஆனால் லட்டு என்னதான் பள்ளிக்கூடம் முடிச்சிருந்தாலும் நல்ல பொண்ணு, வீட்டு வேலை எல்லாமே தெரியும், நல்லா பார்த்துப்பா குடும்பத்தை. என்ன சொல்கிறீங்க? வயனுக்கா? ஆனால் ஊருக்குள்ள எதுவும் பேசிக்கிறான் இல்லைப்பாட்டையாங்க. கோமதிக்கா, ஊருக்குள்ள 1000 பேர் 1000 விதமாக பேசுவான், அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்படியெல்லாம் ஒரு ராசி கட்டவ கிடையாதுக்கா. அவள் வந்ததுக்கப்புறம் பார்க்குறீங்களே எங்கள் தோப்பு தவறப்பெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்து போச்சுன்னு. அப்புறம் என்னக்கா சந்தேகம்? சரிதான் அப்பாட்டையாங்க, நீ இவ்வளோ தூரம் வந்து வீடு ஏறி கேட்குற, இவ்வளோ சொல்லுற, அப்போ நான் அது நிராச்சு பேசினா தப்பா புடும்ல. சரிப்பா, நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. ஆனால் என் பையன் இன்னும் ஒரு வாரத்தில் பட்டணத்துக்கு போயிடுவான், அதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிருவியாப்பா? இப்போ உங்களுக்கு இதில் சம்மதமா? சம்மதம் தான்ப்பா. பையனும் பார்க்க அழகாக தான் இருப்பான், இவன் கூட்டினது பட்டணத்துக்கு போயிடுவான்ப்பா, அது போ உங்களுக்கு சம்மதமா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அக்காட்ட நான் பேசிக்கிறேன், ஒரு வாரத்தில் கல்யாணம் நான் பார்த்துக்கிறேன், டாம் டீம்னு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டியாங் அப்படியே அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்புறாரு. இப்போ அப்படியே இந்த பக்கம் ஆத்தங்கரையில் பார்த்தா நீங்கள் அப்படியே அண்ணன்குடியிலேருந்து அப்படியே துணி எடுத்து அந்த கல் இருக்கும் அங்கே தான் போட்டு அப்படியே துவைச்சிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் அட்டே சகல அங்கே பாடுறா, என் மைமையோல இல்லக துணி தச்சுனுங்கிறான்னு சோகா இருக்கு, பகுதி சும்மா சோகா இருக்குது. மைமா இங்கே கொஞ்சம் திரும்பி பாரு. இப்போ நீங்கள் அப்படியே திரும்பி அவனை பார்த்து முறைக்கிறீங்க. சகல பாரு சகல, என் மைமா அப்படியே மொச்சா கூட அப்படியே சோகா இருக்கல, சோகா இருக்கல. ராகுல ஒழுங்கா இங்கேருந்து போயிடு, என் மாமாவுக்கு மட்டும் நீ இப்படியெல்லாம் என்கிட்ட பேச தெரிஞ்சிச்சு உன்னை வெட்டி போடுவாரு. மைமா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கா ராகுலுக்கு கூப்பிடாத, பொன் விட்டா மால்ட்டின்னு கூப்பிடுன்னு, அப்படிதான் நீ இன்ஸ்டாகிராம்ல இருக்குது, அப்படியே கூப்பிட்டு இங்க அப்படியே அங்கே ஒரு கல் இருக்கும், அதை கொண்டு அப்படியே அவன் மேலே எறியறீங்க. இல்ல மைமா கல்ல கொண்டு அடிக்குது மேல மேல, என் மனசு ஆகுது கைமா கைமா போடு கைமா கைமா அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே பாட்டு பாடிட்டு இருக்க. இந்த பக்கம் பின்னால இருந்து அவன் சகலதான், டேய் ராகுலே அவன் மாமா வரான்டா, நான் டேய் மாம்சு வரானா, ஐயோ கோயில சிக்கமாத்தே கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து ஓட. இந்த பக்கம் டேங் தான் அப்படியே அதை பார்த்துட்டு கட்டி எடுத்து அடிக்கிறாரு. அவன் மேல அப்படியே படல, அப்படியே ஓடிடுறான். லட்டு எத்ததாவது சொல்லியிருக்க இந்த மாதிரி ஆத்தக்காரிக்கு வந்து தனியா துவைக்காதேன்னு அப்படின்னு ஒரு கத்த. இந்த பக்கம் நீங்கள் எதுவுமே காதலே வாங்கிக்கல, அப்படியே துணி துவச்சிட்டு இருக்கீங்க. இப்போ டேங் தான் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு ஃபோன்ட்டு பேசிட்டு இருக்க. லட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? காலையிலேருந்து சாப்பிடாம கொள்ளாம நீ எங்கம்மா போயிட்டு வர? லட்டு அதெல்லாம் நல்ல காரியமாக தான் போயிட்டு வந்தேன், உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு கல்யாணம் அப்படின்ட்டு யாங்க சொன்னதும் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சோகமாகறீங்க. அந்த அண்ணன் கூட இல்லை, துணி அப்படியே இருந்திருக்கோம், அதை அப்படியே எடுத்து உங்கள் இடுப்பில் வச்சுட்டு டியாங்கிட்ட எதுவுமே பேசாமல் அப்படியே நீங்கள் நடந்து போக. இந்த பக்கம் டியாங் தான், இல்லாட்டு எவ்வளோ சந்தோஷமான செய்தி சொல்கிறேன், எதுவுமே சொல்ல முடியும் படுக்க போகிற, என்னடி உனக்கு எது விருப்பமோ அதுவே பண்ணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்கள் ரூமில் இருக்க கட்டல் கீழே போயிட்டு அப்படியே நீல் சக் பண்ணி அப்படியே படுத்துக்கிறீங்க. மாதிரி சோகமா உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஏமாமா உனக்கு புரியவே மாட்டேங்குது, நான் மேலே இஷ்டப்படுறேன், உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. உள்ள இருக்க யார்கிட்டயும் போயிட்டு என் லட்டை கட்டிக்கிறியான்னு கேட்குறியே, என்கிட்ட ஒரு தடவையாச்சும் வந்து இந்த மாமனை கட்டிக்கிறியான்னு கேட்டிருக்கியா? நான் உன்னை தான் மாமா விரும்புகிறேன், உன்னை தான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் உனக்கு புரியவே இல்லைல்ல, யாரோ ஒருத்தனை போய் கட்டிக்க சொல்கிற, அதான் உன் விருப்பம் இல்லை மாமா, உன் ஆசை அதானா, அதுவே நடக்கட்டும், என் வாழ்க்கை இப்படி என்கிட்ட வச்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கட்டில் கீழே போயிட்டு அப்படியே அழுதுட்ருக்கீங்க. இந்த பக்கம் வெளியேட்ட யாங் தான் அப்படியே உங்கள் டோரை நாக் பண்ணுறாரு. லட்டு கதவை தர லட்டு அப்படின்னு சொல்லி கதவை வெளியே வந்து அப்படியே தட்டிட்டு இருக்காரு. வெளியேட்ட யாங்கோட அக்கா தான், இப்போ இருக்கிற நீ கத்திட்டு கிடக்கா அக்கா, லட்டு கதவை சத்திட்டாக்கா. ஏய் பைத்தோலி அங்கே பாருடா, கதவை திறந்தா கிடக்கு, தாப்பா போடல, அவ போடா திறந்துக்கிட்டு காலம்புற விட்டு மாவரைக்க விடுறாருங்களா, அவ கத்துறா அடுத்து இவன் கத்துறா போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அக்கா போகிற. இந்த பக்கம் டேங் தான், என்ன கதவு திறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திறக்கிறாரு. திறந்தா இருக்கு, அப்படியே திறந்துட்டு உள்ளே தான் வராரு. அப்படியே உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் அங்கே ரூம்லேயே இல்லை. அவருக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் கோவமாக இருந்தா அப்படியே கட்டில் கீழே தான் அப்படியே போயிட்டு படுத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கட்டில் கிட்ட வந்து உட்கார்றாரு. அவர் எதுவுமே பேசல,
அப்படியே அவரோட கையில் அப்படியே லட்டோட பாக்ஸ் எடுத்து அவங்களோட பக்கத்தில் வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே உள்ளதான் படுத்திருப்பீங்க, எதுவுமே பேசாமல் அமைதியாக. இப்போ அந்த லட்டை பார்த்ததும் அப்படியே பொறுமையாக கட்டில் கீழேருந்து வெளியே வரீங்க. வெளியே வந்து அப்படியே டேங்கோட பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. லட்டு உனக்கு தான் லட்டு பிடிக்கும்ல, அதான் ஆரஞ்சு லட்டு வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடு. நீங்கள் எதுவுமே பேசல, மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றீங்க. இப்போ டேங் தான், இங்கே பாரு வாயின்னு, எங்களெல்லாம் விட்டு போகிறேன்னு சொல்லி கவலைப்படாத. இங்கிட்டு இருக்கு டவுனு, நான் இப்படி விட்டா இப்படி வந்துடுவேன், புரியுதா? நினச்சலாம் கவலைப்படாத. என்ன இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம், அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அப்படியே பேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே எழுந்திரிச்சு போகிறாரு. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே டேங்கே பார்த்துட்ருக்கீங்க. நான் அதுக்கு தான் சோகமாக இருக்கேன் டேங் மாமா. உனக்கு ஆசைப்படுற என்னைய யாருக்கும் தூக்கி கொடுக்க போகிற, மனசில் ஒருத்தனை வச்சுக்கிட்டு இன்னொருத்தனை கட்டிக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? எனக்கு மட்டும் அந்த கொடுமைலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுகிறீங்க அந்த லட்டை பார்த்துட்டு. ஸோ இப்போ அப்படியே 1 வீக் அப்புறம் இன்றைக்கி உங்களுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம். ஸோ நீங்கள் தான் அந்த கல்யாண மண்டபத்தில் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் அப்படியே உங்களுக்கு மேக்கப் போட்டுட்ருக்காங்க. உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் கூட ஸ்மைலே இல்லை, ஒரு மாதிரி டேரி ஐஸோடு தான் உட்காந்துட்ருக்கீங்க. அதை பார்த்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தான், சிஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு? எங்களை சிட்டிலேருந்து புக் பண்ணி உங்கள் மேரேஜ்க்காக வர வச்சுருக்காங்க. ஆனால் நீங்களே உங்கள் மேரேஜில் கொஞ்சம் கூட எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் எந்த ரிப்ளையும் பண்ணவே இல்லை. அக்கா என்னவாக்கா இருக்கும் தெரியலையடி, கேட்டால் சொல்ல மாட்டேங்குதே இந்த பொண்ணு, ஏதாவது பிரச்சனையாக இருக்குது போல், நம்ம பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அப்படியே மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நீங்கள் அப்படியே அந்த சேர்லேயே உட்காந்துட்ருக்கீங்க கண்ணாடியை பார்த்துட்டு. டே மாமா, அவ்வளோதான் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னை யாருக்கோ கட்டி கொடுக்க போகிறேன். ஆனால் என் மனசில் நீ மட்டும் தான் மாமா இருக்க. ஆனால் உங்ககிட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லை. ஆனால் நான் இதை பற்றி அப்பா கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன் அன்னைக்கு. அப்பா அப்பா என்னம்மா வானு, திருவிழா ஏதாவது வேணுமா சொல்லு, நான் உடனே சட்டுன்னு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ம், அதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு என்ன வேணாலும் நீ வாங்கி கொடுப்பல. வாங்கி கொடுப்பண்டி செல்லம், சொல்லு என்ன வேணும் உனக்கு? அப்பா எனக்கு மாமா வேணும். என்னது? அம்மா என்ன மாமாக்கு கட்டி கொடுப்பியா? நான் பெருசாக ஆனதும். வாயின என்ன அப்பங்கிட்ட என்ன பேசுகிற நீ? 5 வயசு ஆகுது, உனக்கு மாமா கேட்குறானா? பாப்பா நீ மட்டும் இந்த மாமா கட்டி கொடுக்கல, நான் பாட்டுக்கு மாமா கொஞ்சம் ஓடி போயிடுவேன், ஓடி போயிடுவேன். வாயின ஓடாத, மெயின் தெருவு போகாத, அங்கே வண்டி வரும். பாப்பா கட்டி கொடுமா சொல்றதுல, நான் ஓடுறேன், ஓடு 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 நான் போறேன். அம்மாடி வாயின. அப்பா அப்பா எந்திப்பா, அப்பா ஏனி படுத்திருக்கா? அப்பா எந்தி, அப்பா ரத்த வருது. அப்பா அப்பா எந்தி, அப்பா. அன்னைக்கு மட்டும் அந்த ரோடுக்கு நான் போகாமல் இருந்திருந்தேன், என் அப்பா என் கூட இருந்திருப்பார். அவர் இருந்திருந்தா இப்போ என்னை எப்படி அழுக விட்டுருக்க மாட்டார், என்னை என் மாமாக்கே கட்டி கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்போ நான் யாரையோ கட்டிக்க போகிறேன். என் மனசு முழுக்க என் மாமா மட்டும்தான் இருக்கார். அவரை தாண்டி யாரையும் என்னை தொட்டு தாலி கட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பார்க்குறீங்க. அதில் ஒரு பாய்சன் பாட்டில் இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு அவன் என் கழுத்தில் ஒரு முடிச்சு போடுறதுக்கு முன்னாடியே நான் இந்த உலகத்தை விட்டு போயிடணும், என் மாமா மட்டும் என் மனசு புழுக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் முந்தானியில் அந்த சாரியில் அப்படியே அந்த பாய்சன் பாட்டிலில் இறுக்கி கட்டுறீங்க. கட்டிகிட்டு இருக்கும் போது உங்களோட டோர் அப்படியே நாக் ஆகுது. இப்போ நீங்கள் தான் அப்படியே போய் கதை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் விஷ்ணு தான் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். வயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வாவ அப்படின்னு கூப்பிட. ஸோ நீங்களும் அப்படியே போய் நிற்கிறீங்க. இப்போ விஷ்ணு தான் அப்படியே உள்ளே வரான். டைமில் கரெக்டாக லட்டு கிளம்பிடியாடி அப்படின்னு சொல்லிட்டு டியாங்கோ அப்படியே வந்து பார்க்குறாரு. விஷ்ணு அப்படியே ரூம்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டு, மாப்பிள்ளை இங்கே என்ன பண்ணுறீங்க மேடையில் இல்லாமல்? டியாங் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல டியாங் அப்படியே பார்க்குறாரு விஷ்ணுவை. விஷ்ணுவோட பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிது. அந்த பொண்ணோட கையை தான் விஷ்ணு பிடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அப்படியே டியாங் தான் கன்ஃபியூஸ்டாக உள்ளே வராரு. என்னாச்சு? மண்டபத்தில் ஏதாவது இல்லையா என்ன? அதெல்லாம் இல்லை டியாங், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணோட கையை டைட்டாக பிடிச்சி, வயன் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. இதோ இவ என்னால் புள்ளதாச்சியாக இருக்கா. இப்போ இவ கையை விட்டேன்னா நான் பெரிய பாவி ஆயிடுவேன் அப்படின்னு விஷ்ணு சொல்ல டியாங் அப்படியே ஷர்ட்டை பிடிக்கிறாரு. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அடிக்க போக நீங்கள் தான் அப்படியே டியாங்க பிடிக்கிறீங்க. மாமா மாமா என்ன பண்ணுறிய? விடுங்க மாமா. வயன் நீ தள்ளு
தொல்லு. என்ன பேசிட்டு இருக்காம? மாமா கை இருக்கு மாமா, பேசிக்கலாம் மாமா அப்படின்னு சொல்லி எங்கள் டேயாங் அப்படியே பிடிச்சிட்டு இருக்க. டேயாங் கத்துனதும் அப்படியே மண்டபத்துல இருந்த எல்லாரும் தான் அந்த ரூமுக்கு அப்படியே வந்துடுறாங்க. அப்படியே சொந்தக்காரங்கெல்லாம் சுற்றி நின்று பார்க்க விஷ்ணு தான் அந்த பொண்ணோட கையை விடவே இல்லை, அப்படியே பிடிச்சிட்டே இருக்கான். இப்போ அங்கே இருக்க ஒருத்தங்க தான், என்ன நடக்குதுங்க? எப்பா விஷ்ணு, நீ எதுக்குப்பா லட்சுமியோட கையை பிடிச்சிருக்க? இல்லை, என்னால் ஒயனை கட்டிக்க முடியாது, நான் இந்த பொண்ணு தான் கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் டேயாங் தான், டேய் என்னடா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அடிக்க போக நீங்கள் திருப்பி அப்படியே டேயாங்க தடுக்கிறீங்க. மாமா என்ன மாமா பண்ணுற? அவையில் போக விடு, போக விட அவைய 2 பேரையும். இங்கே பாரு, சண்டை போடாத அப்படின்னு சொல்லி எங்கிட்ட யாங்கோட கையை பிடிச்சி தடுத்துட்டு இருக்க. யாங்க அப்படியே ஒரு கோவத்துல அப்படியே கட்டுப்படுத்தி நிக்கிறாரு. இப்ப விஷ்ணு தான் லட்சுமியோட கையை பிடிச்சிட்டு அப்படியே வெளியே போறான். வாசல்ல தான் நெல்சன் நின்றுட்டு இருப்பான். அவன் அப்படியே விஷ்ணுவை பார்த்து, ஐயா லட்சுமி, ஆஹா எப்பா விஷ்ணு, என்ன வயசாகுது உனக்கு? நான் 22ண்ணா. ஓ, எனக்கு என்ன வயசாகுது தெரியுமா? 30 வயசு. நான் பார்க்கதெல்லாம் நீ பார்த்துட்டல? அண்ணா அது டேய் சினுங்காதடா, வந்து 1 வாரம் தான் இது ஊருக்கு, அதுக்குள்ள புள்ள தாச்சு. அண்ணா அது போ போ, பொண்ணை கட்டி நாசமா போற என்ன? மாரியம்மன் கோயிலில் தானே தாலிக்கிட்ட போற? ஆமாண்ணா, போடா போ போ அப்படின்னு சொல்லி நெல்சன் அனுப்பிச்சிட அவனை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த பக்கம் நீங்கள் தான் எதுவுமே பேசல, அப்படியே போய் உங்கள் வேலையெல்லாம் மெதுவாக கழட்டிட்டு இருக்கீங்க. இங்கே உங்கள் அம்மா தான் அப்படியே கதறி அழுதுட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு இப்படி ஆகிப்போச்சு, மடமேடை வரைக்கும் வந்து அவள் கழுத்தில் தாலி ஏறாமல் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. அங்கே இருக்கவங்க தான், ஆமாம் இப்படி ஆகாமல் எப்படி ஆகும்? 5 வயசுலேயே அப்பாவை தூக்கி கொடுத்தவ தானே அவள் பிறந்ததே ராசி இல்லாதது, சரியான ராசி கெட்டவன். நான் அப்பயே சொன்னேன், இந்த புள்ள கேட்கவே கிடையாது. விஷ்ணுவோட அம்மா நான் சொன்னது எங்கே கேட்டுச்சு, இப்போ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி உங்களை பேச, இந்த பக்கம் டேங்க் தான் இருக்க ரொம்ப கோவமாகுது. நிறுத்துங்க எல்லாரும், என்ன பேசிருக்கீங்க? என்ன பாட்டையாங்க, எதுக்கு இப்போ கத்துற? நாங்கள் என்ன இல்லாத பிள்ளைய சொல்லிட்டோம், உண்மையை தானே சொன்னோம். ராசி இல்லாத பொண்ணு தானே அதனால தான் மணமேடை வரைக்கும் வந்து தாலி கூட ஏறாமல் இருக்கா, பார்த்தாலே தெரியல. முதல்ல இவளால் அவங்க அப்பா இறந்தாரு, இப்போ அவங்க அம்மா இப்படி அடிச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் அவள் பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லி அவங்க பேச, இந்த பக்கம் டேயாங்க்கு ரொம்ப கோவம் வருது. அவர் அப்படியே வந்து உங்கள் கையை அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. மாமா, அவர் திரும்பி அப்படியே உங்கள் கண்ணை பார்க்குறாரு. உங்களால் புரிஞ்சுக்க முடியுது டேயாங் எவ்வளோ கோவத்தில் இருக்கா சொல்லிட்டு. அவர் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அவரோட அக்கா கிட்ட தான் போகிறாரு. அக்கா, நான் என்ன கட்டிக்கிறேன், உனக்கு சம்மதமா? டேயாங்கு, சம்மதமா? எனக்கு சந்தோஷம் தாண்டா தம்பி. நீங்கள் அப்படியே ஷாக்கா டேயாங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபேஸில் அப்படியே ஸ்மைல் வருது. இப்போ டேயாங் தான், இதுக்கப்புறம் ஊரில் இருக்க ஒரு பையன் கூட என் லட்டை பார்த்து ராசி கெட்டவன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைட்டாக உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு மணமேடைக்கு தான் போகிறாரு. அப்படியே போயிட்டு உட்கார வைக்க இப்போ ஐயர் தான், என்ன தீது மாப்பிள்ளை கூட்டு வர சொன்னா வேறு யாரும் வந்து உட்காந்துருக்காரு? நாங்கள் அப்படியே திரும்பி ஐயரை ஒரே ஒரு முறைக்கிறாரு. இப்போ ஐயர் தான், மாப்பிள்ளை யாரா இருந்தேன், என் பாத்துக்கு முறைக்கிறே நீ? கல்யாணம் நடக்கும், நான் மந்திரம் சொல்கிறேன், ஹோம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே மாலை எடுத்து 2 பேர் கையிலே கொடுத்து, 2 பேரும் மாலையை மாற்றிக்கங்க முதல்ல அப்படின்னு சொல்ல டேயாங் அப்படியே உங்கள் கழுத்தில் மாலை போடுறாரு. இங்கே டேயாங்க தான் பார்க்குறீங்க, ஆனால் டேயாங் உங்களை பார்க்கவே இல்லை. அவர் மணமடையில் உட்காந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஐயர் தான், மாப்பிள்ளை தாலி பிடிங்கோ கட்டணும் இல்லையா அப்படி சொல்ல, இப்போ டேயாங் தான் அப்படியே அந்த தாலியை பார்க்குறாரு. அவர் கையால் அப்படியே அந்த தாலியை வாங்குறாரு. கட்டி மேளம் அப்படின்னு ஐயர் சொல்லிட. ஸோ அங்கே இருக்க எல்லாரும் பீ எல்லாரும் அப்படியே வாசிக்க டேயாங் தான் அப்படியே உங்கள் கழுத்தில் அப்படியே தாலியை கட்டுறாரு. நீங்கள் அப்படியே டேயாங்க தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது, ஆனால் உங்களோட லிப்ஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. இவ்வளோ ஆசையோட டேயாங்க பார்த்துட்ருக்கீங்க. டேயாங் அப்படியே 3 முடிச்சு போட்டுட்டு இப்போ அப்படியே குங்குமத்தை தான் கொடுக்க, குங்குமத்தை எடுத்து உங்கள் நெத்தியில் அப்படியே வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணத்துலேயே நீங்கள் தான் எல்லாரையும் விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. இப்போ ஐயர் தான், எல்லாம் முடிஞ்சிடுத்து, இப்போ போயிட்டு பெரியவ ஹாலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, பட் யாங் தான் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு அவர் அக்கா கிட்ட தான் போகிறாரு. அக்கா காலில் போய் விழ போக இப்போ அப்படியே பிடிச்சிட்டு, டேயாங்கு நீயும் என் பொண்ணும் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணில் அப்படியே டியர்ஸ் வர
டியாங் அப்படியே அதை துடைக்கிறாரு. நான் பார்த்துக்கிறேங்க்கா. அப்படின்னு சொல்லிடு. இப்போ நீங்கள் தான் மாமா வைன் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, போகலாம் வா. அப்படின்னு சொல்கிற. ஸோ எல்லாரும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுட்டு இப்போ மொத்த பேரும் அப்படியே வீட்டுக்கு வராங்க. இப்போ உங்கள் அம்மா தான் ஒரு ஐயரை கூட்டு வந்து வீட்டுக்கு முத்தியில் உட்கார வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஐயர்கிட்ட தான், ஐயா சட்டு புட்டுன்னு சொல்லி என் தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்து போச்சு. இப்போ அவைகளுக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்கலாம்ல, எந்த பிரச்சனையும் இல்லையே ஜாதகத்தில், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், நேரத்தையும் காலத்தையும் குறித்து கொடுத்தீங்கன்னா சட்டுன்னு வச்சிருவேன். இருங்க மோய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் தான் 2 ஜாதகத்தையும் வச்சு பார்க்குறாரு. இப்போ அந்த குறி சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கையில் அப்படியே போட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு, இங்கே பாரு மோய், 8வது கட்டம் கொஞ்சம் சரி கிடையாது 2 பேருக்கும், முக்கியமாகவும் பொண்ணுக்கு. அதனால சாந்தி முகூர்த்தத்தை கண்டிப்பாக நீ 1 மாதத்துக்கு தள்ளி வச்சு ஆகணும், இல்லைன்னா தோஷம் 2 பேரையும் அடிச்சு போடும் அப்படின்னு ஐயர் சொல்ல. இந்த பக்கம் உங்கள் அம்மா தான், ஐயோ ஐயா என்ன எப்படி சொல்லிட்டீங்க, சரி அப்போ நான் 2 பேரையும் பிரித்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான காசை கொடுத்து அப்படியே அனுப்ப. இப்போ அந்த ஐயர் தான் அப்படியே அந்த காசை வாங்கிட்டு வெளியே வராரு. அந்த டைமில் குடுமி, ராகுல்பா நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எனக்கானது எடு அப்படின்னு சொல்ல. இப்போ ராகுல் தான் அப்படியே காசு எடுத்து கையில் கொடுக்குறான். குடுமி சொன்ன வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டேன், வேற லெவல் நீ. ஆனால் ராகுல் அவங்க 2 பேருக்கும் 10 பொருத்தம் பக்காவாக இருக்குது, யாராலையும் அவளை பிரிக்கவே முடியாது. அதெல்லாம் இந்த கோயந்த பார்த்துப்பா, நீ கிளம்பு, வேலை முடிச்சுல, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்ல அந்த ஐயர் அப்படியே போயிடுறாரு. இப்போ ராகுல் கிட்ட தான், சகல இந்த 1 மாசம் நேரம் எதுக்கு? அதுவாடா என் மைமா உசார் பண்ணத்தான், இந்த 1 மாசத்துல என் மைமா உசார் பண்ணி கட்டிக்கத்தான் சிக்கன் கொடுக்குறான் என் மைமாவோட மாம. எப்படி உசார் பண்ணி கட்டிக்கினான் பத்தியா, அவனை முல்ல இந்த 1 மாசத்துல பிரிகிறேன், என் மைமாவை நான் கட்டிக்கிறேன், அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று அம்மாவும் பொண்ணு குடு மாமா, என் பொண்ணு குடு மாமா சிக்கம் அப்படி சொல்லி பாட்டு பாடுவேண்டா, கேட்பேன்டா. சகல எனக்கு அப்பா இல்லை சகல. ஓ ஆமால்ல, சரி விட்டி இப்போ மாற்றி கேட்போம். அத்தை உன் பொண்ணு கூட எனக்கு, இந்த ரகுல தான் உனக்கு மாப்பிள்ளை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி பாட்டு கேட்போண்டா போயிட்டு. சரி சகல பண்ணுறோம், அம்மா பண்ணுறோம்டா குயிந்தா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க. இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே பார்த்தா டியாங் உங்ககிட்ட அந்த மண்டபத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசியிருக்கவே மாட்டார். இப்போ அப்படியே அவர் தனியாக ஒரு ரூமில் போய் படுத்துக்க, இந்த பக்கம் உங்களையும் உங்கள் அம்மா கூட தான் படுக்க வச்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே உங்கள் தாலியை பார்த்துட்டு இருக்கேன் கையில் பிடிச்சிக்கிட்டு, மாமா நான் எதிரே பார்க்கல மாமா நீ இப்படி பண்ணுவேன்னு, புரியும் என்னை நீ கட்டிக்கிட்டல, இனிமேல் பார் நான் உன்னை விடவே மாட்டேன், எப்பயும் விடவே மாட்டேன். ஆனால் ஏன் மாமா வீட்டுக்கு வந்தாலும் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசலை, ஏதாச்சும் நினச்சிட்டு இருக்கேன் என்ன உள்ள அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் அப்படியே டேங்கோட ரூமில் பார்த்தா டேங்க அப்படியே படுத்து சீலிங்க தான் பார்த்துட்ருக்காரு. நான் எப்படி லட்டை புடட்டை ஏற்றுக்கிறது, சின்ன வயசுலேருந்து அவளை நான் தான் வளர்த்தேன், அப்புறம் அவளுக்கு விருப்பமான நான் எதுவுமே கேட்கவே இல்லை. இந்த ஊர் அவளை அப்போ ராசி கட்டவான்னு சொல்லும் போது என்னால் ஏற்றுக்கவே முடியல, அதனால தான் நான் அவளை போய் கட்டிக்கிட்டேன். ஆனால் என்னால் அவளை பொஞ்சாதியெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு அப்படியே படுத்திருக்காரு. இப்படியே நைட் போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ டேங் தான் அப்படியே ஷர்ட்லாம் போட்டுட்டு வயலுக்கு போகிறதுக்காக அப்படியே கிளம்பி வராரு மண்வட்டிலாம் எடுத்துட்டு. இப்போ நீங்கள் அப்படியே டேங்க பார்த்து, மாமா ஷேவில் வரசா கிளம்பிருக்கீங்க, எப்பயும் கிளம்புற வயலுக்கு 10 மணிக்கு தானே போவீங்க, இப்போயே 7 மணிக்கே கிளம்பிருக்கீங்க. இப்போ டேங்க தான் உங்களை பார்க்காமலேயே, வயலில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்க. இந்த பக்கம் நீங்கள் தான், மாமா இறைய நான் கிளம்புற ஏதாச்சும் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன். அதெல்லாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்க திரும்பி கூட உங்களை பார்க்காம நடந்து போயிடுறாரு. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே அங்கேயே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ எதுக்கு மாமா இப்படி பேசிட்டு போகிறாரு, மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல், அது நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி சோகமாகுது உங்களுக்கு. அப்புறம் நீங்களும் போயிட்டு அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த பக்கம் டேங்க தான் அப்படியே வயலுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே நட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல நெல்சன் தான், மாப்பிள்ள ஒரே குஜாலமா இருக்க போலையே, ஒயின் மேல எனக்கு விருப்பம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் அவளையே கட்டிக்கிட்ட பாத்தியா, நீ கெட்டிக்கார மச்சா, நீ கெட்டிக்கார. டே நெல்சா மூடிக்கிட்டேரு, இல்லைனா மண்வட்டை இறக்கிடுவேன். அடி இப்போதான் என்கிட்ட மூச்சு காட்டுற, மூடிக்கிட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிற.
நெல்சனும் அப்படியே போயிடுறான். வேலையை பார்த்துட்டு இருக்க அப்படியே மதியம் ஆகுது 12 மணி. அந்த பக்கம் டயாங்கு தான். அவருக்கு நேரம் போனதே தெரியல. அப்படியே உட்காந்து அங்கே வயல் எல்லாத்தையும் அப்படியே நட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் நெல்சன் தான், டேய் நரம்பு மாப்பிள்ள வயிற்றுல கட்ட முட்டைன்னு ஆகுதுடா, சோறு வேணுமுடா அட்டேய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா. இந்த பக்கம் டயாங் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைமில் நீங்கள் தான் அந்த ஒத்தடி பாதையிலேருந்து அப்படியே கத்துறீங்க, மாமா சாப்பிட எங்கேயும் போயிடாதீங்க, நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அப்படியே அந்த ஒத்தடி பாதையில் ஓடி வரீங்க. தூக்கு கட்சியோட அப்படியே ஓடி வந்து மூச்சு வாங்கி நிற்க. இப்போ டயாங் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாரு உங்களை. உன்னை யார் வர சொன்னா? மாமா மதிய சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன் வீட்டுக்கு வந்து சாப்பிட எனக்கு தெரியாதா? இல்லை மாமா, நான் காத்திருந்தேன், நேரமாயிருத்தா, அதான் நீ வரல போல் வேலை அதிகமாக இருக்கோ சொல்லிட்டு நான் தூக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாமா. நீ சாப்பிடு, உனக்கு பிடிச்சதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்கு ஒன்றும் வேண்டாம், கிளம்பு, நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அப்படியே போயிட்டு பம்ப் செட்டில் நின்று அவர் கையை தான் அப்படியே கழுவிட்டுருக்காரு, கை கால்லாம். இந்த பக்கம் நீங்கள் அப்படியே டயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. மாமா என்ன சாப்பாடு என்ன போலையா நீ அப்படின்னு கத்த நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிடுறீங்க. இப்போ அந்த தூக்கம் எடுத்துட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிடுறீங்க. இந்த பக்கம் நெல்சன் தான் அப்படியே டயாங்கே பார்த்துட்டு இருக்கான். இப்போ என்னடா உனக்கு? உனக்கு சோறு வேணாண்டா, எனக்கு சோறு வேணும்ல. கிளம்புற விட்டு வேலை பார்த்துட்டு இருக்க, ஒரு சோறு தண்ணி வாங்கி கொடுக்குறியா நீ? அந்த புளியோ தூவலை நல்லா கந்தோட எடுத்துட்டு வந்துக்குது சோறு, அதையோ திங்க விட்டியா கட்டி அனுப்புற. இப்போ என்ன பண்ணுறது சோறுக்கு? வயிற்றுலாம் கிட்ட முட்டேன்னு ஆகுது. டே மயிறு கொத்தாத, வாங்கி தரது தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக. இந்த பக்கம் நெல்சன் தான், அப்படி உசுதமாக சொல்லி கூட்டு போடா, பசிக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெல்சனும் அப்படியே பின்னாடியே வரான். அவங்க நெல்சனும் தான் அப்படியே போய்ட்டு கடையில் உட்காந்து சாப்பிட்றாங்க. நெல்சன் தான் அப்படியே எலும்ப வாயில கடிச்சிக்கிட்டு, மாப்பிள்ள இன்னும் ஒரு கேள்வி. என்ன? அதே வீட்டில இருந்து வாயின கறி குழம்பு வட்டக்கோழி அடித்து எடுத்துட்டு வந்திருந்தா, அதை வேணான்னு சொல்லிட்டு கடையில் உட்காந்து இதுக்கிட்ட எனக்கு சோறு வாங்கி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எலும்ப நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் டயாங் தான், கோயில வச்சு உறிஞ்சிட்டு இருக்கல எறும்பு, அந்த எலும்பு அப்படியே இறக்கிடுவேன் உள்ள, மூடி எடுத்துன்னுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் போக. இந்த பக்கம் நெல்சன் தான், இப்போ நம்ம என்ன தவறாக கேட்டுட்டோம், மாப்பிள்ளை எதுக்கு நரம்பு புடச்சிக்கிட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சனும் அப்படியே சாப்பிட்டுட்டு வெளியே தான் வரான். டயாங் அப்படியே நெல்சனை பார்த்து, வயல முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு வீட்டுக்கு. இந்த பக்கம் டயாங் அப்படியே வீட்டுக்கு தான் வராரு. வீட்டு வாசலில் வெளியே செப்பல் கழட்டிட்டு அப்படியே காலெலாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே வராரு. வந்து கா கா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட. இந்த பக்கம் நீங்கள் தான், மாமா என்ன மாமா? அக்கா எங்க? அம்மா வெளியே கோயில் வரைக்கும் போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. மண்வெட்டி தானே கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே டயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. மாமா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுங்க. வெளியவே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட நீங்கள் அப்படியே டயாங்கே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. டயாங் போயிட்டு அப்படியே மண்பட்டி வச்சுட்டு ஹாலுக்கு தான் வராரு. அந்த டைமில் கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. டயாங் அப்படியே வாசலை பார்க்க, வாசலில் தான் ஒரு பெரிய கார் வந்து அப்படியே நிற்குது. அந்த கார்லேருந்து அப்படியே ஒரு பொண்ணு இறங்குது. வாவ், வாட் எ வில்லேஜ், இட்ஸ் ஸோ நைஸ். மேடம், நீங்கள் கேட்ட பெரிய வீடு இதுதான். ஓ ஓகே, தேங்க்யூ, டேக் அ டிப்ஸ் அப்படின்னு சொல்லி டிப்ஸை நீட்ட. இப்போ அந்த டிரைவரும் அப்படியே வாங்கிட்டு லக்கேஜ்லாம் இறக்கி வச்சுட்டு போகிறான். இப்போ அந்த பொண்ணு தான் அப்படியே உள்ளே நடந்து வரா ஒரு மாதிரி ஸ்டைலாக. ஆளை நின்று நீங்களும் டயாங்க அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அந்த பொண்ணு அப்படியே உள்ளே வந்து, ஓ காஸ், எங்கள் டயாங் யாரு? நான் தான், நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல. இப்போ அந்த பொண்ணு அப்படியே திரும்பி டயாங்க பார்க்குறா. ஓ மை காட், சிம்பாடி ஹோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயாங் கிட்ட ஓடி வந்து டயாங்கோட ஆர்ம்ஸ்லாம் அப்படியே தொட்டு பார்க்குறா. என்ன பண்ணுறீங்க? நீங்கள் யார்? ஓ மை சிம்பாடி, என் பேர் லாரா, நான் செட்டிலேருந்து வந்திருக்கேன் இங்கே ஒரு ஸ்கூல் கான்ட்ராக்டுக்காக. அங்கே இருக்கவங்க உங்கள் வீட்டை தான் சொன்னாங்க. நான் கூட பாட்டுநாட்டுக்காரன் எப்படி அப்படி இருப்பார் வந்தா, ஆனால் நீ ஓ மை சிம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயாங்கோட கையெல்லாம் அப்படியே தொட்டு தொட்டு பார்க்குறா. அப்படியே சைடில் நீங்கள் தான் அப்படியே கோவத்தோடு பார்த்துட்டு இருக்கீங்க. சீ பொண்ணா இவ, என் மாமாவை எப்படி தொடுறா, சண்டாளி, ட்ரெஸ்ஸை பாரு, அந்த உடுப்பச்சி குட்டை குட்டை பாவாடை போட்டுக்கிட்டு
கருமு அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க முறைச்சு. இந்த பக்கம் லாரா தான். ஓ மை பாய், எனக்கு எங்கேயும் ஸ்டே பண்ண வேணாம், எங்கவும் வீட்டில் உங்க கூடயே நான் இருக்கணும், எங்கே எனக்கு ஒரு ரூம் கிடைக்குமா? கிளம்புற பஞ்சாயத்து தலைவர் கூப்பிட்டு சொன்னார் நீங்கள் வருவீங்கன்னு. நீங்கள் தங்கறதுக்கு இங்கே கேட்குறீங்களே. அதுலலாம் தப்பு இருக்குதே. நான் உங்க கூடயே இருந்தேன்னா எல்லாமே சரிப்பட்டு வந்துடும் இல்லையா? கொஞ்சம் தள்ளுங்க, உங்களோட அறையை நான் கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்ல இப்போ லாரா தான் ஓ மை ஸ்வீட் ஜிம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாரா அப்படியே டியாங் பின்னாடியே போகிறா. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க ரெண்டு பேரையும். ஐயோ மாமா, காலம்பரை விட்டு என்கிட்ட மூஞ்ச காட்டி பேசிட்டு இப்போ வந்ததும் அப்படியே அவளை கூட்டிகிட்டு போறியா நீ? கட்டின பொண்டாட்டி இங்கே குத்து கலாட்டம் இருக்கேன், என்னை ஒரு பார்வை பார்த்து எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. இப்போ அப்படியே வாசல்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டு தர்ஷு தான் அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே வரா. வயனு வயனு எங்கே இருக்கா புள்ள? இங்கே தாண்டி இருக்கேன். என்ன விஷயம்டி தர்ஷு? அதுவா, என்னாலும் கல்யாணத்துக்கு வர முடியலடி புள்ள, அதனால தான் அம்மா உனக்கு ஸ்வீட்டு கொடுத்து வர சொல்லுச்சு, அதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்வீட் எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுக்குறா. நீங்கள் அப்படியே வாங்கிக்கிறீங்க. அவள் அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்து அடியே வயனு ஏன்னு இவ்வளோ சோகமாக இருக்கா? நீ தான் ஆசைப்பட்ட மாதிரியே மாமாவை கட்டிக்கிட்டல. சும்மா இரு தர்ஷு, உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா கடை. என்னோட எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ சின்ன வயசுலேருந்து உன் மாமாவில் ஆசைப்பட்டது எனக்கு தெரியாதா என்ன? அப்புறம் உன் மாமாவுக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சுல நேற்று ராத்திரி? ஒன்றும் கிடையாது, ஒரு மாதம் தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லிட்டாரு, அதனால் அம்மா பிரித்து வச்சுட்டாங்க. அடப்பாவிகளா, சரி மாமா வச்சு பேசினாரா? இல்லை, காலம்பரை விட்டு மூஞ்சி காட்டிட்டு இருக்காரு. அதுவும் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி என்னடி அப்படின்னு கேட்க அந்த டைமில் கரெக்டாக லாரா தான் அப்படியே வெளியே வர ரூம்லேருந்து. டயோங் டயோங் எங்கே இருக்க, இங்கே மாட்டையோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே வர. இப்போ டயோங் தான் அப்படியே இறங்கி வராரு கீழே. சொல்லுங்க, என்ன வேணும்? ஏதாச்சும் வேண்டுமா? ஆமாம் டயோங், எனக்கு நீ தான் வேணும். உன்னோட இந்த ஆர்ம்ஸ் எப்படியோ எனக்கு வந்துச்சு, நான் தெரிஞ்சுக்கணும் டயோங். கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுகிறீங்களா? ஏன் ஜிம்பாய், நான் உன்னை விட்டு தள்ளி நிற்கணும் முடியாது. நீ எனக்கு ஓட்டிட்டு போய் கான்ட்ராக்ட் இடத்த மட்டும் கொஞ்சம் காட்டுறியா? நான் ஊருக்கு புதுசு. சரி, நான் போயிட்டு சட்டையை போட்டு வரேன், நான் கூட்டு போய் காட்டுறேன். இல்லை இல்லை டயம், நீ இந்த ஷர்ட் இல்லாமல் இந்த கட்டு பானியன்லேயே நீ சும்மா டெம்ஸ் காட்டியாட்டும் இருக்கா, என்னை இப்போதையே கூட்டிட்டு போறியா? இல்லை, நான் சட்டையை போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக இந்த பக்கம் லாரா தான். ஓ மை காட், ஆமாம் லாரா, இவன் அந்த கட்டு பானியில் வேலையை கூட்டி போனால் கண்டால சொல்லுக்கு இங்கே கொத்திட்டு போயிடுவாளுங்க போல. ஐயோ, இந்த ஜிம்பாயை நம்ப மாட்டோம், ரசிக்கணுமே அப்படின்னு சொல்லி அப்போ பார்த்துட்டே இருக்க. இந்த பக்கம் நீங்கள் தான் அப்படியே அவளை முறைச்சி பார்க்குறீங்க. இது அப்படியே தர்ஷு பார்க்குறா உங்களுக்கு. அடியே வயனு, இதுதான் விஷயமா? என்கிட்ட எதுவும் கேட்காத, கொடுத்துட்டல, கிளம்பு. அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. இந்த பக்கம் டேயாங் லாராவை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு தான் வராரு. லாரா அப்படியே அந்த பிளேஸ்லாம் பார்த்துட்ருக்கா. டேயாங் தூரமாக அப்படியே பைக்கில் கை கடி நின்று அப்படியே பார்த்துட்ருக்காரு. அந்த டைமில் டேயாங் அண்ணா. தர்ஷு, இங்கே என்ன பண்ணுற பிள்ளை? அண்ணா அது அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷு அப்படியே லாராவை பார்த்துட்டு இப்போ திரும்பி அப்படியே டேயாங்க பார்த்து, அண்ணா நீங்கள் ஏன் வயனை கஷ்டப்படுத்துறீங்க? நான் என்ன பண்ணாவில? நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது தான் எங்கள் பிரச்சனை. தர்ஷு, என்ன விளையாட்டு இருக்கா? ஒழுங்கா பள்ளிக்கூட கிளம்பு. ஐயோ அண்ணா, என்னை துரத்துலே இருக்காதுங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. வயன் உங்களை 5 வயசுலேருந்து காதலிக்கிறா. அவங்க அப்பா கிட்ட அவள் என்ன தெரியுமா சொன்னா? அன்னைக்கு அந்த விபத்து நடந்தப்போ உங்களை அவளுக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு தான் அவள் ஓடி போகிறப்ப அவள் அப்பாவுக்கு இப்படி நடந்துச்சு. அவள் அன்னைக்கு அழுதா, ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அவள் கூட இருக்கீங்கன்னு அவள் சந்தோஷமாக இருந்தா. நீங்கள் அவளை கட்டிக்கணும்னு ரொம்ப அவள் ஆசைப்பட்டா. ஆனால் நீங்கள் அந்த விஷ்ணு பாயில கொண்டு போய் அவளை கட்டி வைக்கிறேன்னு சொல்லி நின்னீங்க. அன்னைக்கு அவள் என்ன பண்ண பார்த்தா தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? என்ன பண்ண பார்த்தா அவள் அன்னைக்கு விஷம் குடிக்க பார்த்தா. அதுக்குள்ளே தான் விஷ்ணு வந்து லட்சுமி காலக்கிறேன்னு சொல்லி கூட்டு போயிட்டான். இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் வயனை உயிரோடே பார்த்துருக்க முடியாது. உங்களுக்காக அவள் உயிரை கொடுக்குற அளவுக்கு போயிருக்கா. ஆனால் அவள் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்கன்னு கூட
தெரிஞ்சுக்காத அளவுக்கு இருக்கீங்க. புரிஞ்சு நடந்துக்கோங்க அண்ணா. தயவு செஞ்சு அவளை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷு அப்படியே போக டியோங் அப்படியே பார்க்குறாரு. என்ன லட்டு என்ன காதலிக்கிறாளா? எனக்காக விஷம் குடிக்கிற அளவுக்கு போனாளா? அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அந்த டைமில் லாரா தான் அப்படியே வந்துட்டு ஜெயோங் நான் இந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டேன், இட்ஸ் ஸோ குட். நான் கான்ட்ராக்டில் சைன்லாம் போட்டுட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாமா போலாம். அப்படின்னு சொல்லிட்டு டியாங் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ போகிறப்ப காரில் தான் போயிருப்பா, ஆனால் இப்போ வேணும்ட்டே டியாங் கூட பைக்கில் வரா லாரா. அப்படியே வந்து வீட்டுக்கிட்ட இறங்குறா. நீங்கள் அப்படியே வாசல்லேருந்து இதை அப்படியே பார்க்குறீங்க. மாமா, அந்த வண்டியில் என்ன தவிர யாரும் ஏற்ற மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ ஏற்றிட்டு வரல. உனக்கு என்ன பிடிக்கவே இல்லைல்ல? பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அங்கேயே பார்க்குறீங்க. இப்போ லாரா தான், ஓ மை ஜிம் பாய், எனக்கு லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓ மை காட், இது எப்படி இவ்வளோ அழகாக இருக்கு, சந்தன கட்ட மாதிரி. யாங்க அப்படியே உங்களை தான் பார்க்க வாசல் நின்றுட்டு இருக்க உங்களை பார்த்துட்டு உள்ள போலாம் வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராரு. அவருக்கு உங்ககிட்ட என்ன பேசுறதுனே அவருக்கு தெரியலை. அப்படியே ஒரு மாதிரி உள்ளே வராரு. இப்போ நீங்கள் தான் அப்படியே பார்க்குறீங்க டியாங்கே. அக்கா லட்டு அக்கா எங்க? எனக்கு தெரியாது அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி சொல்ல டியாங் அப்படியே உங்களே பார்க்குறாரு. இப்போ டியாங்கோட அக்கா தான், என்னடா இதுக்குடா கத்திக்கிட்டு இருக்க? இல்லைக்கா பஞ்சாயத்து தலைவர் சொன்னார், அதான் இப்போ இடத்த காட்டிட்டு வந்துட்டேன். இங்கே அவளுக்கு சாப்பாடு. அதெல்லாம் வாயின்னு பார்த்துப்பாடா, நானும் செஞ்சு எல்லாம் முடிச்சாச்சு. மாதிரி நீ வாமா சாப்பிடுவோம். ஓ மை ஸ்வீட் ஹான்சி, நான் கண்டிப்பாக உங்கள் கையால் சமைச்ச சாப்பாடு சாப்பிடுவேன். ஓ மை காட் அப்படின்னு சொல்ல அவங்களும் அப்படியே போயிடுறாங்க. இப்போ லாரா தான் டியோங்கிட்ட வந்துட்டு, ஜிம் பாய் எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, நான் என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, அப்போ இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்க இப்போ டியாங் தான், அவ என் அக்கா பொண்ணு அப்படின்னு சொல்லிட. இப்போ நீங்கள் தான் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க டியாங்க. என்ன அக்கா பொண்ணா மாமா அது அப்படின்னு சொல்லிட்டு டியாங் அப்படியே உங்களை பார்த்துட்டு சொல்ல இப்போ லாரா தான், ஓ மை காட் உங்கள் அக்காவோட பொண்ணா, ஓ ஸோ ஸ்வீட். அப்போ டியாங் நீ சிங்கிளா, நம்ம வந்து மிங்கிள் ஆகலாமா அப்படி சொல்ல கேட்க இந்த பக்கம் நீங்கள் அப்படியே டியாங்கே சோகமாக பார்க்குறீங்க. இல்லை அது அது வந்து லட்டு என்னை யாரும் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை அப்படியே போட்டு உடச்சிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க ரூம்குள்ளே. இந்த பக்கம் டியாங் தான் அப்படியே பார்க்குறாரு. இதுவரை நீங்கள் இப்படி பண்ணதே இல்லை. அப்படியே பார்த்துட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. லைட்டாக புல்லட் எடுத்துட்டு பாருக்கு தான் போகிறாரு. அங்கே போயிட்டு அப்படியே நெல்சன் கூட உட்காந்து செம்மையாக குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ நெல்சன் தான், அடி நிறுத்துடா, இப்போவே நீ கொலை கூட குடிச்சிட்டுக்கிறே, நான் குடிக்கிறேன்னா ஒரு அர்த்தம் இருக்குது, நீ குடிக்கிறதுன்னு அர்த்தம் இருக்குது. டே நெல்சா, அதனால இந்த வாயினை புரிஞ்சுக்கவே முடியலடா நெல்சா. மச்சான் வாயின்னு இல்லை மச்சான், இந்த பொண்ணுங்களே புரிஞ்சுக்க முடியாது மச்சான். பொண்ணுங்களே இப்படித்தான், பொண்ணுங்க மோசம், பொண்ணுங்க வாழ்க்கைக்குள்ளே வந்தா வாழ்க்கையே மோசம் மச்சான், புரியுதா உனக்கு? ஆமாடா கரெக்டா நெல்சா, பொண்ணுங்களே புரிஞ்சுக்க முடியலடா. இப்பதான் மச்சான் நீ சரியா பேசுற. இதுதான் என்ன மாதிரி முரட்டு சிங்களா இருக்கணும். இந்த நெல்சன் மேல ஒரு பொண்ணோட வாடை பத்திரிக்கிற நீ வாடைய, அதெல்லாம் நான் முரட்டு சிங்கிள்டா இந்த நெல்சன். இரு உனக்காக நான் ஒரு தத்துவம் சொல்றேன், கேட்டுக்க, தெரிஞ்சுக்க மச்சான். என்னடா நெல்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ நெல்சன் தான் அப்படியே அந்த பாட்டிலை எடுத்துட்டு, அடே எங்க எத்தனை பேர் ஒரு பொண்ணால வந்து இங்க குடிக்கிறீங்கன்னு கையை தூக்குங்கடா அப்படின்னு சொல்ல ஸோ அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே கை தூக்க இப்போ நெல்சன் தான், நிரம்பி மாப்பிள்ள நான் சொன்னல பாத்தியா, பாரு எத்தனை குட்டி மகன்கள் இருக்கானுங்க பாரு, இது எல்லாம் காரணம் பொண்ணுங்க மட்டும்தான், வா மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு டியாங்கோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு பாரோட மிடில் போய் நிற்கிறான். அப்படியே பாட்டில் தூக்கி போட்டு உடைக்கிறான். உடைச்சிட்டு வாங்க நான் வணக்கங்கண்ணா. எல்சா என்னடா பண்ற? இரு மச்சான் பாட விடு. வாங்க நான் வணக்கங்கண்ணா, மை சாங்கின கேளுங்கண்ணா, நான் வளரலண்ணா,
ரொம்ப ஃபீலிங்குண்ணா. இல்லை என் மச்சான் ஃபீலிங்குண்ணா. நான் மச்சான் வாழை தேடி போவேன். அவ வேணான்னு போனா மாப்பிள்ள நீ தேவை தாசாவ. அவ லேட்டா தாண்டா டாட்டா சொல்வா பின்னாடி போகாத. மாப்பிள்ள ஊத்திக்கடா மனசு நீ கொஞ்சம் தேத்திக்கடா. வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவனா குட்டி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அப்படியே வீடு எடுத்து வைக்க பட் யாங்கடா அப்படியே ஃபுல்லாக கல்ப்பு அடிக்கிறாரு. அப்படி அடி மாப்பிள்ள வா மாப்பிள்ள நான் உன்னை வீட்டுக்கு கூட்டின்னு போகிறேன். வாடா போலாம் நெல்சா. நீ சொல்கிறதாண்டா சரி அதான் மாப்பிள்ள நெரும்பு மாப்பிள்ள நான் சொல்கிறதா கரெக்டே. பொண்ணுங்களே மோசம் மொரட்டு சிங்கிள் தான் பேலாமே புரிஞ்சுக்கோ மாப்பிள்ள. தட்டி விட சால்ட்டு பாட்டில் சக்கரை போகலே பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அப்படியே வளரிக்கிட்டு அவன் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே டோரை தட்டிக்கிட்டு இருக்கான் நெல்சன். அடே யாரா அது கதவு தரோடா என் மாப்பா எவ்வளோ நேரம் வெளியே காத்திருப்பான். இப்போ கதவை தோரையில வேட்டிட்டு மேலே கட்டி அருவாளுக்கு சூற விட்டுருவான்டா அப்படி சொல்லி நெல்சன் வெளியே அப்படியே தட்டிக்கிட்டு இருக்க. இப்போ அப்படியே டோரை நீங்கள் தான் ஓப்பன் பண்ணுறீங்க. நெல்சன் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். தங்கச்சி என் மாப்பிள்ளைய வீட்டில் விட வந்தேன் ஏந்தா பொடி அப்படி சொல்லிட்டு அவங்க கொடுக்க. இப்போ நீங்கள் அப்படியே டேங்க பிடிச்சிட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க நெல்சனை. என் மாமா கூட சேராதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீ தான் என் மாமாவை கெடுக்கிறது. நான் கேட்டுக்கிறேன்னா நான் நீ என் மச்சனி டிகிரி தோஸ்த நாங்களாம் கெட்டு போக மாட்டோம். நாங்கள் ஒன்னாத்தான் இருப்போம். ஏண்டா மாப்பிள்ள நரம்பு மாப்பிள்ள. அம்மாடா மச்சான் நெல்சா ஒன்னாதான்டா இருப்போம். நீ ஏன்டா விட்டு போவாதடா. பாத்தியா பாரு மச்சான் நானும் ஒன்றுக்குள்ள ஒன்று. நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டு டேங்க பிடிச்சி அப்படியே உள்ளே இழுத்துட்டு போறீங்க கதவை அடிச்சுட்டு. டேங்க அப்படியே உள்ளே இழுத்துட்டு போக டேங்க அப்படியே தள்ளாடிக்கிட்டே வராரு. அந்த டைமில் ஹாலில் தான் லாரா அப்படியே டேங்கே பார்த்துட்டு இருக்கா. ஏய் ஜிம் பாய் எனக்கு என்ன ஆச்சு? ஓ லாரா அந்தா வர அப்படின்னு சொல்லிட்டு யாங்க அப்படியே அவங்க ஷோல்டர்லேருந்து கை எடுத்து இப்போ லாரா கிட்டே தள்ளாடிட்டு போறாரு. லாரோட ஷோல்டர்ல போய் அப்படியே கை வைக்கிறாரு. நீயும் ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. பள்ளிக்கூட பெருசாக கட்டணும். எங்கே இருக்க புள்ளகுடி எல்லாம் தான் படிக்கணும். நீங்கள் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். இங்கே தான் தங்கணும். உங்களுக்கு என்ன வேணாலும் எந்த டைம் பண்ணி கொடுப்பேன். லாரா நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி பேசுகிறாரு. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. அப்படியே டியாங் கிட்ட வந்துட்டு மாமா வா போய் தூங்கணும். ஏய் உடனே பேசிட்டு இருக்கால. மாமா இப்போ நீ வரலன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். ஏய் நேடி இந்த கிம்தையாங்கே மிரட்டுறியா நீ? மாமா வா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டேங்கோட கையை பிடிச்சி ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுங்க. அப்படியே போய் பெட்டில் படுக்க வைக்கிறீங்க. அவர் அப்படியே மட்டையாயிட்டாரு. நீங்கள் அப்படியே அவரே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. அவர் ஷர்ட்லாம் அப்படின்னு நினச்சி போயிருக்கு. அதெல்லாம் அப்படியே கலட்டிட்டு வேறு ஷர்ட் அப்படியே மாற்றி விட்டுறீங்க. மாற்றி விட்டுட்டு அப்படியே பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு அவரோட ஹெட்டில் அப்படியே கை வச்சு தடவி விட்டுறீங்க. டே மாமா ஏன் இதெல்லாம் பண்ணுற? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு பிடிக்காம தான் இப்படியெல்லாம் பண்ணுறியோ? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தடவிட்டே இருக்க டியாங் நல்லா படுத்து அப்படியே தூங்குறாரு. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் காலை சேவல் கூவி எல்லாம் முடிச்சு கிளம்புற 10 மணி ஆகுது. இப்போ தான் டியாங் பெட்லேருந்து அப்படியே எந்திக்கிறாரு. என்ன தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காராரு. நேற்று பச்சை சட்டை தானே போட்டிருந்தோம். இப்போ என்ன கட்டு பனியன் போட்டிருக்கோம். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிக்கிறாரு. அப்போ தான் நேற்று பண்ணதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. அப்படியே பித்து பிடிச்சி தலைமையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அந்த டைமில் ஒரு ஃபேஸ் கிட்ட ஒரு கிளாஸ் நீட்டுது. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. நீங்கள் தான் அப்படியே கிளாஸ் வச்சு நின்றுட்டுருக்கீங்க. அது லட்டு நீங்கள் எதுவுமே பேசல. டங்குன்னு டேபிள் மேலே அந்த கிளாஸை வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. டேங்க தான் ஓச்சு இந்த மயிராடி நெல்சனை கூட்டி நான் நேற்று தண்ணி கடிக்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ டேரெக்டாக கிச்சனுக்கு தான் வந்து அப்படியே வெளியவே நிற்கிறாரு. கிச்சன் வெளியவே நீங்கள் அப்படியே உள்ளே சமைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அவங்க தான் அப்படியே தாங்கிக்கிட்டே லட்டு அப்படின்னு சொன்னதும் நீங்கள் இன்னொரு கிளாஸ் அப்படியே போட்டு உடைக்கிறீங்க. லட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்ல திருப்பி கரண்டியை போட்டு உடைக்கிறீங்க. ஏய் இப்போ எதிரி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கா? அப்புறம் என்ன மாமா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவங்க கூட சேராதானே? அப்புறம்
நேற்று போய் சேர்ந்து குடிச்சு வந்திருக்க ஆ ஏய் சரி 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 கோபப்படாத. இனிமே நான் அவன் கூட சேரவே மாட்டேன். லட்டு நீ சொன்னது சரிதான். அவன் சரி கிடையாது. இனிமேல் அந்த மாதிரி கூட சேரவே மாட்டேன். வந்து கூட்டு போய் எனக்கு குடி வாங்கி கொடுத்துட்டான். நான் அப்பயே நினச்சேன் மாமா. நான் சொன்னேன் தானே, நீ கேட்கவே கிடையாது. அவன் கூட சேராதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அவன் தான் உனக்கு எடுக்கிறதே. ஆமாடி லட்டு, அவன் தான் எனக்கு எடுக்கிறதே. சரி நான் இப்பயே போயிட்டு அவனை 4 கேள்வி கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்புறாரு. மச்சான் நெல்சா? அங்க நெல்சன் தான் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான்ட்டையாங்க. ஏண்டா டேய் நல்லவனே, அது நார வாயி, இது வேற வாயாடா? டே நெல்சா அது அச்சி வாய மூடு. நேத்து நான் படுக்கு திண்ணில ஓரமா பத்திருந்த வாடா வாடா சோகமாகுது நின்று கூட்டின்னு போயிட்டு இப்போ நான் உன்னைக்கு கூட்டி வாங்கி கொடுத்தனா? டேய் உன்னால் தான் நான் கேட்டுறேன், என்னால நீ கேட்டுறியாமே? இப்ப நீங்க தான் அப்படியே அங்கேருந்து முறைக்கிறீங்க நெல்சனை. இங்க பாரு நெல்சா, என் மாமாவை ஏதாச்சும் சொன்ன அவ்வளவுதான், அருவாமணி எடுத்து ஒருத்து போடுவேன். ஐயோ ஏம்மா நித்துமா, உன் புருஷன் நான் எதுவும் சொல்ல. நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷன் நல்லா வாழுங்க, நான் நாசமா போறேன். நான் டேய் நரம்பு மாப்பிள்ள, இப்போ ஒன்று சொன்ன பத்தியா என் சேர்க்கடால் நீ நாசமா போனேன்னு. இப்போ சொல்ற நல்லா கேட்டுக்கோ, இந்த நெல்சா மொரட்டு சிங்கிள் தான் பெஸ்ட்டு, மற்றவெல்லாம் ஒஸ்ட்டு பட்டா டேய் பட்டா அப்படின்னு சொல்லிட்டு நெல்சா இப்போ அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைமில் லாரா தான் அங்கேருந்து ஓ ஜிம்பாய் இன்னைக்கு நம்ம எங்கே போகலையா அப்படி சொல்லி கேட்க இங்கே நெல்சா அப்படியே ஸ்டாப் ஆகுறான் அந்த வாய்ஸ் கேட்டு. என்ன ஒரு மெல்லிய குரல் இது, அட சிக்கர் வந்துடும். இல்லை இல்லை ஐயோ இங்கே இருந்தால் காற்று கருப்பு அடிச்சிரும் போல, மொட்டை சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து நெல்சா ஓடிடுறான். இந்த பக்கம் நீங்கள் தான் கிச்சன்லேருந்து அப்படியே பார்த்துட்டு அவங்க முறைக்கிறீங்க. அவங்க இப்போ எதுவுமே பேசவே முடியல, அப்படியே நின்றுட்டே இருக்காரு. என்ன ஆச்சுட்டையும் பேசவே மாட்டேங்கிற? பேசுன்னு இவ கொள்றோம். நான் இப்போ பேசணுன்னா லட்டு எனக்கு கள்ள தூக்கி போட்டு கொன்றுக்கோளே அப்படி சொல்லிட்டு இருக்க. இப்போ லாரா தான் என்னாச்சு உனக்கு? நீங்கள் வீட்டுக்கு பின்னாடி போயிருங்க, நான் சட்டையை போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து சட்டை போடுற போயிடுறாரு. இப்போ ஷர்ட்லாம் போட்டு இப்போ அப்படியே வீட்டோட பின்னாடி தான் போகிறாரு. அங்கே லாரா அப்படியே நின்றுட்டு இருக்கா. போகலாமா அப்படி சொல்லி கேட்க. இப்போ லாரா தான் ஹோ ஜிம்பாய் ஒரு நிமிஷம் இங்கே பாரு அப்படி சொல்லி காட்ட அவங்க அப்படியே பார்க்குறாரு. இந்த ஊஞ்சல் ரொம்ப அழகா இருக்கு, எனக்காக பண்ணியாத்தையும் நீ சோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் அப்படியே அந்த ஊஞ்சலில் உட்காடுறா. நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த பிளேஸ் கொஞ்சம் ரிவிலாக தான் இருக்கும். ஸோ ஊரில் இருக்கவங்க எல்லாம் அங்கங்கே நின்று அப்படியே இதை பார்க்குறாங்க. லாரா தான் அந்த ஊஞ்சலில் உட்காந்து நல்லா ஆடிட்டுருக்கா. அவங்க அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. இங்கே நீங்கள் அப்படியே சோகமாக பார்த்துட்டு இருக்கீங்க. மாமா அந்த ஊஞ்சலை முதல்ல கட்டி முடித்தவொடனே என்னை தான் முதல்ல உட்கார வைக்கணும்னு சொல்லுவேன், அப்போ அது எனக்காக பண்ணலையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டியூரி ஐஸோட அவங்கே பார்த்துட்ருக்கீங்க. மாமா எப்பயும் உனக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலை கீழே குனிஞ்சு அப்படியே அழுகிறீங்க. இந்த பக்கம் டியாங் அப்படியே அதை பார்க்குறாரு. இப்போ டியாங் தான் ஏ லட்டு அப்படின்னு கூப்பிட்ட. இப்போ நீங்கள் அப்படியே தலையை மெதுவாக தூக்கி டியூரி ஐஸோட டியாங்க பார்க்குறீங்க. டியாங் அப்படியே உங்கள் ஐஸை பார்க்குறாரு. அதில் அவருக்கு அவ்வளோ லவ் தெரியுது. இப்போ டியாங் தான் அப்படியே உங்கள் ஐஸை பார்த்து லட்டு என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என் புரிஞ்சாது, உலகமே பிறண்டாலும் நான் உனக்கு தான், நீ எனக்கு தான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பைக் எடுக்கிறாரு. இந்த பக்கம் நீங்கள் டியாங்கோட ஐஸே பார்த்துட்டு இருக்கீங்க. டியாங்கோ அப்படியே தான் இப்போ தான் உங்களுக்கு ரியலைஸாக ஆகுது டியாங் என்ன சொன்னார்னு. அப்படியே டியாங்கே பார்த்துட்டு இருக்க. டியாங் அப்படியே புல்லட்டில் ஏறிட்டு உங்களை பார்த்து அப்படியே கண்ணடிச்சிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. மாமா என்ன புரிஞ்சாதுன்னு சொன்னியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நீங்கள் வீட்டுக்குள்ளே அப்படியே ஓடி போகிறீங்க ஷைனஸோட. அப்படியே கிச்சனில் போயிட்டு மூச்சு வாங்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் டேங்க தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பைக் ஓட்டுற. லட்டு என்ன காதலிக்கிறா? நானும் இப்போ லட்டை காதலிக்கிறேன், பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு என் பொஞ்சாதிய அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை அப்படியே ஓட்டிக்கிட்டு இப்போ அப்படியே நெல்சன் முன்னாடி வந்து அப்படியே நிறுத்துறாரு. இப்போ நெல்சன் தான் அட்டை எங்க கூட சேரவே கூடாதுன்னா இப்போ நான் வண்டி கூட இங்கே நிப்பாட்டுற டேய் நெல்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவாங்க போய் நெல்சனை ஹக் பண்ணுறாரு. இந்த பக்கம் நெல்சன் தான் அப்படியே தள்ளி விடுறான். டேய் கருமோ என்னடா பண்ற? அது
என்ன இப்போதைக்கு நீ இவ்வளோ கேவலமாக சிரிக்கிற? என் பொஞ்சாதிய நான் காதலிக்கிறேன்டா. என்ன அதே? இந்த பக்கம் டயாங் அப்படியே ஷையாயிட்டு நிற்க, இந்த பக்கம் நெல்சன் தான். ஐயோ, உலகத்திலேயே பொஞ்சாதிய காதலிக்க போறேன்னு சொல்றவன் இவனாதான்டா இருப்பான். இந்த கருமத்தெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு எழுதி வச்சுக்குது. ஐயோ நாடா நல்சா, ஒரு கருமமும் இல்லை. எனக்கு இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்குது சொல்லித்தலை, கெட்டு தொலைகிறேன். அது கம்மத்து பொண்ணு கண்ணால வெட்டி தூக்குறா, எங்க ஊரு காத்து சுறாலி போல உழுதி போல தாக்குறா, ஆல மரத்து விழுடா அவ கண்ணு குழியில விழுறா, பாம்பாட்ட 2 சடடா இப்ப திப்புன்னு ஏறுது உள்ள. அடைச்சி நிறுத்து, இதுக்கு மேல இந்த கருமத்தினால கேட்க முடியல. அடைச்சி உனக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகுது, ஒட்டப்பல படா அப்படின்னு சொல்லிட்டு அடைப்பே டயாங் பைக் எடுக்க, இந்த பக்கம் நெல்சன் தான். ஏய் தோப்புக்கு போகணும்டா, வயல் வேலை இருக்கு. நான்லாம் வரல. ஏய் இப்போ எங்க போற? என் பொஞ்சாதிய பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அப்படியே போறாரு. இந்த பக்கம் நெல்சன் தான். பொட நெருப்பு மாப்பிள்ள, அக்கா பொண்ணு சின்ன வயசுல நான் தான் வளர்த்தேன், பொண்டாட்டியை பார்க்க முடியாதுன்னு இப்போ காதல் வந்து முண்டிக்குள்ள உட்கார்ந்தவொடனே இப்போ அவளை அப்படியே பொஞ்சாச்சு தான் எனக்கு அவதான் எனக்கு எல்லாமே உயிருன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? இந்த காதல் வந்தாலே எல்லாரையும் மாத்துருது. பாடா எதுகோ நமக்கும் இந்த காதலுக்கும் ஒத்தே வராது. மொட்டி சிங்களா இருக்கிறதா நம்ம வேலை. அண்ணாச்சு ஒரு டீ சீனி கொஞ்சம் அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி போயிடுறான். டைம் ஸ்கேப்ஸ். இப்போ மணி ஒரு 6 மணி ஆகுது. இப்போ தான் டயாங் வீட்டுக்கே வராரு. அப்படியே வீட்டுக்கு வெளியே பைக்கில் நின்றுக்கிட்டு உங்களுக்கு தான் ஃபோன் அடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே கால் எடுக்கிறீங்க. மாமா. ஏய் நடி பண்ணுற? மாடியில் துணி காய போட்டுட்ருக்க மாமா. அப்படியா? ஆமாம். வெளியேட்டி பர்றி. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மாடியிலேருந்து நீங்கள் தான் எட்டி பார்க்குறீங்க. டயாங் தான் அப்படியே பைக்கில் இருந்துட்டு உங்களே பார்க்குறாரு. என்ன மாமா? வாடி ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ வரியா இல்லையா அப்படின்னு டயாங் கோல்டாக கேட்டதும் நீங்கள் தான் அப்படியே குடுன்னு மாடியிலேருந்து அப்படியே இறங்கி வரீங்க கீழே. அப்படியே ரூமுக்கு போய் போட்டெல்லாம் வச்சுட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு அப்படியே வெளியே ஓடி வரீங்க. மாமா ஏறிடி வண்டியில் அப்படின்னு சொல்ல நீங்களும் அப்படியே தலையாட்டிட்டு போயிட்டு அப்படியே ஒத்த சைடில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. டயாங்கோட ஷோல்டர் அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. டயாங் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே பைக் எடுக்கிறாரு. மாமா மெதுவாக போ மாமா. வேகமாக தான் போவேன், பயமாக இருந்துச்சுன்னா என்னை இறக்கி பிடிச்சிக்க அப்படின்னு சொல்ல இங்கே நீங்கள் தான் சரி மாமா அப்படின்னு ஷையோடு சொல்லிட்டு டயாங் அப்படியே ஹிப்போடு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. டயாங் அப்படியே சிரிச்சிட்டு பைக்கில் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு லாங் டிரைவுக்கு அப்புறம் இப்போ ஒரு பிளேஸில் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. மாமா நம்ம ஏன் பண்ண வீட்டுக்கு வந்திருக்கோம்? பண்ண வீடா? ஏய் லட்டு, இது நான் கட்டின வீடுடி. தெரியும் மாமா. நீங்கள் எதுக்கு வந்திருக்கோம்? வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் கையை பிடிச்சி டயாங் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. மாமா இருட்டாக இருக்கு மாமா. ஏய் பார்த்து வாடி, ஒத்தடி பதில் போயிட்டுருக்கோம், சும்மா பார்த்து வா, என் கையை டைட்டாக பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயாங் தான் அந்த ஒத்தடி பாதையில் அப்படியே அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த வீட்டோட டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு நிமிஷம் வெளியேறு, விளக்கேற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அப்படியே இப்போ டயாங் உள்ளே போய் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு இப்போ அப்படியே உங்களை கூப்பிடுறாரு. லட்டு உள்ள வாடி அப்படின்னு சொல்ல நீங்களும் அப்படியே மெதுவாக அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்படியே உள்ளே போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே டயாங் அப்படியே ஊஞ்சல் கட்டி வச்சுருக்காரு. ஒரு நல்ல டைட்டான துணியில் கட்டி வச்சுருக்காரு. நீங்கள் அப்படியே அதை பார்க்குறீங்க. மாமா என்ன இது? நீ தான் கிளம்புற ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்து மூஞ்சி வச்சுக்கிட்டு, உனக்காக கட்டின ஊஞ்சலில் அந்த பிள்ளை உட்காந்துருச்சுன்னு அதான் உனக்காக இங்கே புதுசாக கட்டினேன். நல்லா இருக்கா? ஒரு நாள் கட்டினால இப்படி இருக்கு, இதை விட வேண்டாம், பெருசாக கட்டி தரேன் கொஞ்ச நாளில். என்ன இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே ஷை ஆகிட்டு தலை கீழே குனிறீங்க. அது மாமா. ஏய் பொஞ்சாதி. மாமா அது நீ என்ன சொன்ன? ஏன் உனக்கு கேட்கலையா? பொஞ்சாதின்னு சொன்னேன். என் பொண்டாட்டி தானே நீ, அப்படி கூப்பிட்டா என்ன தப்பு? இல்லை தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல இப்போ டயாங் அப்படியே வந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. மாமா என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்களா? வா முதல்ல நீ அப்படின்னு சொல்லி அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே செஸ்ஸில் போய் அப்படியே இடிக்கிறீங்க. மாமா நான் போகிறேன். எங்கே போகிற? ஊஞ்சலில் உட்காந்து ஆடி பார்க்கல?
அது உட்காரி ஊஞ்சல் உட்கார் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே போயிட்டு ஊஞ்சல் உட்காடுறீங்க. இப்போ டேயாங் தான் அப்படியே அதை ஆட்டி விடுறாரு அழகா. நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல். டேயாங் அப்படியே உங்கள் ஃபேஸே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் சிரிக்கிறது எல்லாத்தையும், நீங்கள் வெக்கப்படுறது எல்லாத்தையும் டேயாங் நின்று அப்படியே ரசிக்கிறாரு. என்னடி பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. இது போட்டு மாதிரி பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் மாமா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி? என்ன சந்தேகம் உனக்கு இந்த குட்டி மூளையில்? மாமா சொல்லு என்ன? இல்லை, ஊஞ்சலை வெளியே தானே கட்டுவாங்க, நீ எதுக்கு வீட்டுக்குள்ளே கட்டி வச்சிருக்க? அதுவா, நம்ம 2 பேரும் இதில் பண்ணும்போது உனக்கு நல்லா இருக்கும் தான். என்ன மாமா நீ தப்பு தப்பாக பேசுகிற? தப்பாக பேச மட்டும் இல்லை, பண்ணவும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேயாங் அப்படியே உங்ககிட்ட அப்படியே வராரு. நீங்கள் அப்படியே அந்த ஊஞ்சலில் படுக்கிற மாதிரி போகிறீங்க. டேயாங் அப்படியே உங்கள் ஹெட்டை பிடிக்கிறாரு. மாமா வேண்டாம், ஜோசியர் 1 மாதம் தள்ளி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏய் அதெல்லாம் சும்மாடி. என்ன மாமா சொல்கிற? அது உன் பின்னாடி ஒரு தருதலை சுற்றுதே, அதான் காசு கொடுத்து பண்ண வச்சிருக்குது. அதாவது கையை உடச்சி போட்டு வந்தேன். மாமா ஏன் மாமா இப்படி பண்ணுற? சண்டைக்கெல்லாம் போகுதுன்னு சொல்லியிருக்கல. ஏய் பேசுகிற நேரம் அடிது லட்டு. மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஷாக்காக டேயாங்க பார்க்குறீங்க. ஏன்னா டேயாங் அப்படியே உங்கள் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணியிருப்பாரு. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிஸ். டேயாங்க்கும் அப்படி தான். டேயாங் அப்படியே உங்கள் ஐஸே பார்த்துட்டு இருக்காரு. மாமா மாமா அது தெரியும்டி, இன்னும் நீ சின்ன வயசுலேருந்து காதலிக்கிறேன்னு தெரியும். மாமா தெரியும்டி, அன்னைக்கு எனக்காக மண்டபத்தில் உயிரே போடுற அளவுக்கு போயிட்டல்ல, மன்னிச்சிடுறி. இத்தனை நாள் என்னால் புரிஞ்சிக்க முடியலடி இல்லாட்டு. மாமா ஏய் இப்படி பண்ணுற, நான் உனக்கு மொத்தம் கொடுக்க இந்த ஊஞ்சல் அப்படியே ஆடுது, அதால் எல்லாமே அப்படியே அப்படியே படுதுடி. மாமா என்ன பேச நீ? தப்பாக பேசுகிற. நான் என்னடி பண்ணேன்? 32 வயசு ஆகுது. எனக்கும் எல்லாம் தோணும்ல, அதுவும் இப்படி ஒரு பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எப்படி சும்மா இருக்கிறது? முன்னாடியாச்சும் பரவாயில்ல, இப்போ மேலே எனக்கு காதல் வர வந்துடுச்சு. எப்படி சும்மா இருப்பேன்? அதுவும் இந்த கழுத்து இருக்கு, இதுலேயே அப்படியே செத்துறணுண்டு, இதுலேயே அப்படியே மாமா மாமா மெதுவா மாமா. இப்போ டேயாங் அப்படியே உங்கள் கண்ணியை பார்க்குறாரு. அப்படியே ஷார்ப்பாக உங்கள் ஐஸை பார்த்து, எனக்கு உன்னை முழுசாக பார்க்கணுடி, உன்னை எனக்கு கொடுப்பியா? மாமா என்னை நீ கேட்கணுமா? நம்ம பொஞ்சாதி நீயே எடுத்துக்க. டேயாங் அப்படியே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இப்போ அப்படியே உங்கள் சாரியை அப்படியே தூக்கி போடுறாரு. ஏய் லட்டு, நல்லா புஸ்குன்னு வச்சிருக்கடி. என்னடி இது 2 இப்படி இருக்கு? எனக்கு கொடுத்துறியாடி 2த்தையும்? ஐயோ எறி, இதை முதல்ல கழட்டுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஊப்ஸ்லாம் கழட்டி தூக்கி போடுறாரு. ஏய் மயிறு, இன்னைக்கு அப்படியே இதில் வாய் வச்சு என்னென்ன பண்ணுறேன்னு பாருடி. மாமா என்ன மாமா இப்படிலாம் பேசுகிற? இப்படிலாம் பேசுகிறேன், இதுக்கு மேலே பேச வேண்டி. பேசுறதுன்னா இன்னைக்கு செய்க தான். அங்கே பாருடி, அங்கே கை வைடி. எங்க மாமா? கையை கொடுறி அப்படின்னு சொல்லி டேயாங் அப்படியே உங்கள் கையை எடுத்து அப்படியே அங்கே வைக்கிறாரு. மாமா இது இப்படி இருக்கு பார்த்தியா? இவ்வளோ பெருசாக அப்படியே இருக்குல்ல, என்னை அப்படி பார்த்ததும் அப்படியே இருக்குடி. பொண்டாட்டி லட்டு, லவ் யூடி லட்டு. மாமா லவ் யூ டூ மாமா, லவ் யூ டூ மாமா. அப்படி தாண்டு முத்தா கொடு, எங்கே பார்த்தாலும் நீ கொடுக்குற. ஓ நகம் என் மேலே அப்படியே பதியணுண்டி, அப்படியே மயிரா அப்படியே மாலை. ஓ முடியலடி, எனக்கு அப்படியே சொட்டா ஆரம்பிச்சிடுது. அது போ அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ அப்படியே உங்களுக்கு கீழே அப்படியே கழட்டி தூக்கி போட்டுட்டு அவர் அப்படியே அந்த ஊஞ்சல 2 சைடும் அவர் கையை வச்சு பிடிச்சிட்டு அப்படியே உங்களை கூட மிடில் வராரு. அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு. மாமா மாமா வலிக்குது மாமா, மாமா வலிக்குது. ஏய் டட்டி, கொஞ்ச நேரம்டி லட்டு, கொஞ்ச நேரம் இங்கே பாரு, இங்கே பாரு, மாமா பாரு, கொஞ்ச நேரம் வலி உண்டி, அப்புறம்லாம் அப்படியே சரியாயிடும். கொஞ்ச நேரம்டி. ஓ எனக்கு பிடிச்சிருடி, மயிரை பிடிச்சிரு ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவன் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அவர் பண்ண அந்த ஊஞ்சலும் நல்லா ஆடிட்டுருக்கு. அவங்க அப்படியே அவங்க ஹிப்பை பிடிச்சி செம்ம ஃபோர்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. லட்டு வருதுடி, ஆனால் எடுத்துடவா? ஏன் மாமா ஏன் அடி 2வது தடவை பண்ணும்போது அப்படியே உள்ளே விட்றேன். இப்போ எனக்கு உதவி வேணும்டி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள செட் பண்ண வச்சுட்டு மவுத்கிட்டே அப்படியே இன் பண்ணுறாரு. அப்படி ஆண்டு லட்டு லட்டு. இப்போ நீங்கள் அப்படியே அந்த ஊஞ்சலோட 2 சைடும் பிடிச்சிட்ருக்கீங்க, திரும்பி நிற்கிறீங்க. இந்த பக்கத்தையும் அவங்க அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு. மாமா மாமா ஏய் ரொம்ப பிடிச்சிருடி, அங்கே அங்கே கால் வைடி. ஏய் லட்டு லட்டு எல்லாம் நல்லா இருக்குடி, புத்துக்கண்ணா நான் எடுக்கவே தோணலடி, இப்படி பண்ணிட்டே இருக்கிறேன் பண்ணிக்கிட்டே. மாமா லவ் யூ மாமா, லவ் யூ மாமா. ஏய் லவ் யூடி மயிரா, லவ் யூடி, பிடிச்சிருடி. இப்போ எல்லாமே அப்படியே முடிச்சுட்டு டேயாங் தான் அப்படியே தரையிலே படுத்திருக்காரு. நீங்கள் இப்போ அப்படியே டேயாங்கோட செஸ் மேலே படுத்திருக்கீங்க. அந்த ஊஞ்சலை பார்த்தா அந்த ஊஞ்சலே கிழிஞ்சு போய் கிடக்குது. இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே டேயாங்க பார்க்குறீங்க. மாமா ஊஞ்சல். ஏய் விட்ரி, ஒன்று போனா என்ன லட்டு, உனக்கு 1000 கட்டி தரேன்டி. அந்த 1000 ஊஞ்சலையும் இப்படியே பண்ணலான்னு. மாமா போ, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டேயாங்கோட செஸ்ஸில் போய் உங்கள் ஃபேஸை மறைச்சிக்கிறீங்க. ஏய் வெக்கப்படுறியாடி, ஒண்டுட்டி வெக்கப்படுறியாடி? மாமா போது நிறுத்து, நீ முத்தம் கொடுக்காத, நீ தள்ளு. ஏய் நான் கொடுக்காத புருஷன்டி, அப்படிதான் கொடுப்பேன். வேறு இங்கே கொடுப்பேன், இங்கே கொடுப்பேன். ஏன் விட்டா மறுபடியும் 1 தடவை பண்ணி கொடுப்பேன்டி. சோ நிறுத்து. பேசாத மாமா, அமைதியாரு. ஏய் நான் பேசாத, இன்னும் பேச இவ்வளோ இருக்கு தெரியுமா, பண்ண இவ்வளோ இருக்கு தெரியுமா? ஓ மாமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சாரி எடுத்து நீங்கள் கட்டுறீங்க. அவங்க அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. மாமா பார்க்காத, நான் உடுப்பு தானே கட்டிட்டு இருக்கேன், எதுக்கு பார்க்குற? ஏய் ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்துட்டேன்டி. மாமா நீ திரும்ப முடியாது, இப்படி தான் பார்ப்பேன். நீ கட்டு, முன்னாடியே கட்டுறி, இல்லைன்னா அவனை வந்து கட்டி விட்டுட்டா. வேண்டாம் நானே கட்டுறேன். கட்டுடி, இங்கேருந்து வீட்டுக்கு கூட்டு போய் கழட்டி தானே போட போகிறேன். மாமா ஏய் சும்மாடி இல்லாட்டு கட்டு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கட்டையாங்கும் அப்படியே ஒரு வேஷ்டி ஷர்ட்லாம் எடுத்து போட்டுக்கிறாரு. அப்படியே போட்டுட்டு அந்த ஒத்தடி பாதெல்லாம் அவங்க கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு டேயாங் பின்னாடியே வரீங்க. இப்போ அப்படியே போயிட்டு பைக் எடுக்க நீங்கள் தான் டேயாங்க நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னடி குளிருதா? ஆமாம் மாமா, மணி 4 ஆச்சுல்ல, அதுவும் குளிருது. ஆமாம், ரொம்ப நேரம் ஆச்சுல இங்கே வந்து. ஆமாம் 4 மணி வரை எங்கே தூங்க விட்டீங்க, அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ஏண்டி பத்தலையா? அண்ணனுக்கு கொஞ்ச நேரம் பண்ணட்டா, அப்புறமா வீட்டுக்கு போவோம். மாமா நீ வீட்டுக்கு போ சொல்லிவிட்டா. சரிடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு அப்படியே பைக் எடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு தான் வராரு. வீட்டுக்கு வந்ததும் நீங்கள் அப்படியே பைக்லேருந்து இறங்குறீங்க. நாங்க அப்படியே பைக்கை லாக் பண்ணிட்டு உங்களை பார்த்துக்கிட்டே அடி வீட்டுக்குள்ளே போயிட்டு கிடைக்குமா? மாமா இப்போ தானே அங்கே பண்ணீங்க. பத்தலடி பத்தலையே, எங்கேயும் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பொண்ணாட்டை வச்சுட்டு பண்ணலன்னா தாண்டி தப்பு, பண்ணா தப்பே கிடையாது அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க அந்த டைமில் ஒரு சவுண்டு, ஓ மை காட் ஆண்டி ஆண்டி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாரா அப்படியே ஓடி வரா. இந்த பக்கம் டேயாங்கும் நீங்களும் தான் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ உங்கள் அம்மா தான், அட ஆத்தாடி என்னம்மா தூணுக்கு எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு வர? ஓ மை ஆண்டி தட் புல்ஷிட் என்னது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க.
அங்கிருந்தான் எல்சா அப்படியே ஓடி வரான் தலையை தேய்ச்சிக்கிட்டு. பட் அவங்களோட அக்கா தான், அட படுபாவே பயல, நடுராத்திரி இந்த புள்ளையோட அறையில இருந்து வர, ஐயோ எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிப்புட்டு தெரியுமா சண்டாளா, அடச்சை இப்படி ஒரு புள்ளைய போய் கெடுத்து போட்டிய. நான் அது அக்கா அதெல்லாம் இல்ல. டே நெல்சா, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? டேய் மாப்பிள்ள, அது சரி நிறுத்துடாட்டா, அங்க இவங்கிட்ட போய் பேசிட்டு கிடக்க, அந்த புள்ளைய ஏமாத்தி போயிட போறான், இந்தா இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களோட அக்கா தான் அப்படியே போயிட்டு வராங்க கையில ஒன்று எடுத்துக்கிட்டு. அப்படியே பாக்குறான் ஷாக்கா. புட்ரா அந்த கட்டுறா அந்த புள்ள கழுத்துல தாலிய, அதே தாலி கட்டணுமா அக்கா, என்னக்கா பேசுனீங்க நீ? என்னடா என்ன ஊர அந்த புள்ள ஏமாத்தி விட்டு போயலாம் நினைச்சியா நீ? வகுந்த போடுவா வகுந்து கட்டுறா தாலிய டேயாங்க சொல்றா நீ? ஆமாக்கா நெல்சா, கட்டுறா தாலியா. எப்படி அந்த பிள்ளை நீ இப்படி ஏமாத்தலாம்? அறுவாள் எடுத்தா அவ்வளோதான், கட்டுறா தாலியா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நெல்சன் தான் அப்படியே ஷாக்காட்டே அங்கேயே பாக்குறான். அட்டு பாவி பயலே. இப்ப லாரா தான், வாட் என்ன நடக்குது இங்க? ஜிம் பாய் என்ன பேசுற நீ? அட நீ நிறுத்து புள்ள. டேய் நெல்சா, இப்ப மட்டும் நீ தாலியை கட்டல, ஊரை கூப்பிட்டு ஊர் முன்னாடி நிக்க வச்சு உன்னை மரத்துல கட்டி உன்னை எறையாக்கிடுவேண்டா, கட்டுறா தாலிய அப்படின்னு சொல்ல. இப்ப நெல்சன் தான் அப்படியே வெக்ஸ் ஆகி அந்த தாலி அப்படியே லாராவோட கழுத்துல கட்டுறான். இப்ப லாரா தான் அப்படியே அந்த தாலியை பார்த்துட்டு இருக்கா. வாட் இஸ் திஸ் தாலி அப்படின்னு சொல்லி அவ அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் நெல்சன் தான் அப்படியே வெக்ஸாட்டியாவும் கிட்ட வரான். கால்லாம் விழ வேணாண்டா, என் ஆசீர்வாதம் எப்பயோ உங்ககிட்டே இருக்கும். அடைச்சு நாயே, நேற்று ராத்திரி தனியாக உட்காந்து குச்சிட்டு நாய், நீ ஃபோன் வச்சு வாடான்னு கூப்பிட்ட, சரி மாப்பிள்ளை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்து போதையில் ஓர தெரியாம இந்த புள்ளாரியோட வெளியே பத்துக்கு வந்தேன்டா. என்ன நினச்சுன்னு கூட கேட்காம இந்த புள்ளைய போய் தள்ள கட்டி வச்ச பாத்தியா? நெல்சா, நானடா ஃபோன் அடித்தேன். அப்படின்னா மாரி நானடா ஃபோன் வச்சேன், பாடுறா இதை பாடுறா அப்படின்னு சொல்லி ஃபோனை காட்ட. இப்படி அவங்க தான் அப்படியே பார்க்குறாரு. ஐயோ, நைட் அந்த ஊஞ்சல்ல பூ போட்டுறதுக்கு உனக்கு ஃபோன் அடித்தேன், அப்புறம் மறந்தே தொலைச்சிட்டேன்னு. மச்சான் நெல்சா, அடேய் இதுக்கப்புறம் மொத்தா குத்தானு அவள் தாண்டா நீ மொட்டை சிங்கிளாக இருந்த எண்ணெய கல்யாணம் பண்ண வச்சுட்டல, போடாடே போடா, இந்த மொட்டை சிங்கிள் சாப்பிட சும்மா விடாதா அப்படின்னு சொல்லிட்டு நெல்சா அப்படியே அப்படியே வேகமாக நடந்து வெளியே போக பின்னாடியே லாரா அப்படியே நடந்து வரா. அவள் அப்படியே அவள் தாலியை பிடிச்சி பார்த்துக்கிட்டே வரா. எதுக்கு போய் இவனுக்கு எனக்கு அட்டி வச்சாங்க, இது என்னது இது தாலி அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டே வர. நெல்சா அப்படியே கோவத்தோட அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்கிறான். அந்த டைம்ல ஜட்டிக்குள்ள ஓட்டிட்டு தவக்கல, என் மைமா விட்டு மாமாக்கரன் அடிச்சுட்டா கையில, என் மைமா தாண்டா இன்னைக்கு அஞ்சல, அவளுக்காக உலகத்தை வெப்பண்டா நெஞ்சில நெஞ்சில அப்படின்னு சொல்லி அங்க ராகுல் பாட்டு பாடிட்டு இருக்க. இங்க நெல்சா அப்படியே பாக்குறான் முறைச்சு. இப்ப அப்படியே அவன் செருப்பு கழட்டி அப்படியே ராகுல் மேலே தூக்கி போடுறான். கோயிந்தா எதுக்கு நீ சிக்கன் கொடுக்குற டேய் மயிரே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அந்த செருப்பு எடுத்து அப்படியே அடிக்கிறான் தலையில. ஏண்டா டேய், அவன் கல்யாணம் பண்ணி குடும்பம் நட்டி கூட்டே வந்துட்டான், இன்னும் நீங்க ரோட்ல நின்று பாட்டு பண்ணுகிறாம இல்லை வர மைமோ குய்மாட்டு அப்படின்னு சொல்லி போட்டு அடிச்சுட்டே இருக்கான். இப்ப ராகுல் தான் அப்படியே தள்ளி விட்டு, நான் அது மைமாக்கும் மம்ஸ்கெல்லாம் முடிஞ்சு போச்சா நான் கேட்டேன். சரி விடு, சரி விடு சகல விடு விடு, மைமா தானா என்ன இந்த அகதி கிளிமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லாரா பக்கம் அப்படியே போக இந்த பக்கம் நெல்சன் தான் அப்படியே அவனோட கையிலே மிதிக்கிறாரு. கோயிந்தா இப்ப இதுக்கு நீ அடிச்சா அடி, அவ ஏன் புனட்டிடோ இங்க கை வச்சு என் புரட்டி மேல கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லி அப்படியே எட்டி அங்கேயே மிதிக்க. இன்னாதே இவ்வளோ இல்லையா, இப்ப இந்த ஊர்ல இன்னைக்கு மைமாவே இல்லை, நான் பகிட்டு ஊருக்கு போறேன், அடே சகல தூக்குடா என்ன அப்படின்னு சொல்ல அவன் சகல அப்படியே அவனை தூக்கிட்டு போயிடுறான். இந்த பக்கம் லாரா தான் ஒண்ணுமே புரியாம அப்படியே பார்த்துட்டு இருக்க. நெல்சன் அப்படியே லாராவை திரும்பி பாக்குறான். என்னம்மா அப்படியே பறக்க பார்த்து நீங்க எந்திரியா, நான் கிளம்புறேன் வந்து தொலை. எங்க நீ என்ன கூட்டிட்டு போற? என் தலையெழுத்து வந்து தொலை அப்படின்னு சொல்லி லாரா கூட்டிட்டு அப்படியே நெல்சன் போயிடுறான். அப்படியே வீட்டுக்குள்ள பார்த்தா டியாங் தான் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு, இல்லட்டு வீட்டில் ஒரு தடவை பண்ணலாமாடி? ஆமாம் போ எனக்கு சமைக்கிற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சனுக்குள்ளே ஷை ஆகிட்டு ஓடிடுறீங்க. இந்த பக்கம் டியாங் தான், ஐயோ வெக்கப்படுறாளே, புடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டியாங் தான் அப்படியே ஹெட்டை ரப் பண்ணிட்டு இப்போ அப்படியே ஒரு வேலை கிளம்பிடுறாரு. அப்படியே அவர் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங்கா அப்படியே வீட்டுக்கு வராரு. வரப்பே அப்படியே கத்திட்டே வராரு, லட்டு லட்டு எங்கடி இருக்க
அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டே வர. நீங்கள் தான் இப்போ உங்கள் ரூமில் இருந்து அப்படியே ஒரு ரெட் கலர் saree கட்டிட்டு உங்கள் நெத்தியெல்லாம் குங்குமம் வச்சுட்டு உங்கள் தாலி எடுத்து சாரிக்கு வெளியே போட்டு அவ்வளோ அழகாக இருக்கீங்க பார்க்க. அப்படியே நீங்கள் இறங்கி வரீங்க ஸ்டெப்ஸில். அவங்க அப்படியே வந்தவர் வாசலே நின்று பார்த்துட்ருக்காரு. நானே சும்மா இருந்தாலும் என்னதாச்சும் பண்ணுடா மாமான்னு இவன் இப்பெல்லாம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவர் நின்றுட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் தாங்க இந்த மாமா மாமா என்ன கூப்பிட்டீங்க? அதுவா அக்கா எங்க? அம்மா ஏதோ கல்யாணம் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க பக்கத்து ஊருக்கு. நாளைக்கு தான் வருவா சொன்னாங்க. ஓ அப்போ அக்கா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பட்டியா அவங்க வந்து உங்களை தூக்குறாரு. நீங்கள் மாமா இறக்கி விடு. என்னடி இறக்கி விடு, வா இறங்குறவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு இப்போ ரூம் தான் போகிறாரு. மாமா என்ன பண்ணுற இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு பேன் பாக்கெட்லேருந்து ஏதோ ஒன்று எடுக்கிறாரு. அப்படியே பார்க்குறீங்க. என்னது மாமா? இருடி, எல்லாத்துக்கும் அவசரம், எல்லாட்டும் பொண்டாட்டி தரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே எடுத்து காட்டுறாரு. ஹை மாமா ஒட்டியானம்மா? ஆமாடி, நல்லா ஜல் ஜல்லுன்னு இருக்குல்ல. ஆமாம். சரி கொடுங்க நான் போட்டுக்கிறேன். என்ன? ஆஹா என்ன மாமா கூட நான் போட்டுக்கிறேன். ஏய் நீ போடுறதுக்காடி உன் இடுப்பு அளவெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் வாங்கிட்டு வந்தேன். நான் போட்டு விட்றேன்டி, புருஷன் எதுக்கு இருக்க? மாமா அது வெக்கப்படுறி, நீ எவ்வளோ வேணுமா வெக்கப்படு, நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க தான் அப்படியே உங்க முந்தானை எடுத்துட்டு இப்போ அந்த ஹிப் செயினை அப்படியே உங்களோட இடுப்புல போட்டு விடுறாரு. அது அப்படியே ஜல் ஜல்னு ஆடுது. நல்லா ஜல் ஜல்லுன்னு ஆடுதுல. அப்போது அந்த மாதிரி நேரத்தில் நான் உன்னை இடிகிறப்போ அப்பயோ அது சத்தம் கொடுக்கலாடி. என்ன? ஐயோ மாமா என்ன பேசுற நீ போ தள்ளிப்போ. தள்ளிப்போ, இன்னும் 2 மாசத்துல என்ன மாதிரி ஒரு சிங்கக்குட்டி பிறகு வேணா வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்படியே ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு 9 மந்த்ஸ் ஆகுது. உங்கள் பேபி பம்ப் அவ்வளோ பெருசாக இருக்குது. அவங்க தான் உங்கள் கையை பிடிச்சி பொறுமையாக நடக்க வச்சுட்டு இருக்காரு ரோட்டில். இப்போ நீங்கள் தான் மாமா மாமா கால் வலிக்குது, வீட்டுக்கு போகலாம் மாமா. லட்டு கொன்னுடுவேன். என்ன சொல்லியிருக்காங்க டாக்டரு? நடக்க சொல்லியிருக்காங்களே. நடடி இன்னும் கொஞ்சம் நடி செல்லோல்ல. போ மாமா. நீ எனக்கு வயிற்றுல இருக்கானே அவன் மேலதான் பாசம், என் மேல பாசமே இல்லை, அதனால நடக்க வைக்கிறேன். ஏய் மேலே பாசம் இல்லாமலேடி உனக்கு புள்ள கொடுத்தேன். நீயும் சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன். பாசம் இல்லைன்ற போ, இதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்துட்டு இருக்கீங்க. அந்த டைம்ல தான் டேய் நெரும்பு மாப்பிள்ளட்டையாங்கு. வாடா நல்சா, என்ன வீட்டு பக்கம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க? கல்யாணம் பண்ணதுலேருந்து இந்த பக்கம் ஆளே காணும். அது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும் போது ஜிம்பாய் இவன் ரொம்ப மோசம், எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை, நீ முதல்ல இவனுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடு. என்னாச்சு லாரா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அப்படியே லாராவை பார்க்குறாரு. லாரா அப்படியே வயிற்றுல கை வச்சுட்டு அப்படியே டேங்க பார்த்துட்டு இருக்கா. எங்க பாரு ஜிம்பாய் 3 மாசம் தான் ஆகுது, இந்த பிள்ளைக்கு அது சாப்பிடணும் இது சாப்பிடணும்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணுறான். அதுவும் ஏதோ சவரற்றியா, எனக்கு பிடிக்கவே இல்லை. உனக்கு தெரியும்ல ஜிம்பாய், எனக்கு இந்த ரத்தத்தை பத்தல பிடிக்காதுன்னு. ஆனால் இவன் அதை சாப்பிட சொல்கிறான், இருக்கவே கூட இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்ல லாரா சொல்ல. இந்த பக்கோட்டையாங்க தான் அப்படியே திரும்பி நெல்சனை பார்க்குறாரு. ஏண்டா டேய், கல்யாணம் பண்ணி வச்சப்ப என்ன சொன்ன நீ? என்ன எதுவுமே கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் பெரிய மொரட்டு சிங்கிள் மயிருன்னு சொல்லிட்டு இப்போ என்னடா 3 மாதம் குழந்தையோட நிற்க வைக்கிற உன் பொண்டாட்டிய? மாப்பிள்ள அது எப்படி நிரம்ப மாப்பிள்ள, விபத்தா கல்யாணம் நடந்து போச்சுன்றது காரணத்துக்காக குழந்தை பெக்காம இருக்க முடியுமா சொல்லு பார்க்கலாம். குழந்தை பெற்று குடும்பத்தை வளர்க்கணும் இல்லையா? விட்டே மாப்பிள்ள, நீ மட்டும் இன்னும் ஒழுங்கா சொல்லி உன் பொண்டாட்டி உன்னாலும் உன் பொண்டாட்டிய கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ உன் பொண்டாட்டிய பாரு 9 மாதம் அடுத்த மாதம் குழந்தை பிறக்க போகுது அப்படி நிற்க வச்சுக்கிறல்ல. நீ தொப்புல பண்ணதுல நீ தெரியாமலே ஆகுது. டி ஓய மூடுறா. மாமா என்னாச்சு? நெல்சா என்ன சொல்கிறான்? இல்லை அவனுக்கு ஒன்றும் இல்லை, குழந்தை உண்டாயிருக்காங்கல்ல அதை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். சொல்கிறோம். ஆமாம் உன் தங்கச்சி. ஓ அப்படியா, நல்ல விஷயம். மாமா ஏய் லட்டு எடாச்சு மாமா வலிக்குது அப்படின்னு சொல்ல
இப்போ அப்படியே உங்களுக்கு வாட்டர் தான் லீக் ஆயிருது. டியாங் அப்படியே ஒரு நிமிஷம் பயந்துட்டாரு. இப்போ அப்படியே உங்களை தூக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் தான் போறாரு. அவர் போறதுக்குள்ள அங்க உயிரே இல்லை. அப்படியே போய் உங்களை அட்மிட் பண்றாரு. உங்க வார்டுக்குள்ள டாக்டர் நர்ஸ்ன்னு சொல்லி எல்லாரும் போயிட்டு வந்துருக்க. படிக்கட்டுலேயே டியாங் அப்படியே உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட ஒரு வேஷ்டி கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே கையில வச்சுட்டு அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்காரு. நீ மாப்பிள்ள ஒன்றும் ஆகாதுடா. இல்லடா நெல்சா, அவ வலி தாங்க மாட்டடா. ஆனால் பயமா கத்துறடா, எனக்கு கூப்பிட்றாடா அவன். நான் போகிறேன். டேய் என்னடா பேசிட்டு உட்கார்றா நீ அப்படின்னு சொல்லி நெல்சா அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான் டியாங்க. டியாங் தான் அப்படியே அழுதுட்டே உட்காந்துருக்காரு. ஸோ ஃபைனலி அப்படியே சவுண்ட் கேட்குது. இப்போ டாக்டர் தான் அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து அப்படியே டியாங்கோட கையில் கொடுக்குறாங்க. டியாங், உங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க டியாங்க அந்த பாப்பாவை பார்த்து அப்படியே ஒரு ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. அந்த பாப்பா அவ்வளோ அழகா பிங்கியா அப்படி இருக்கு அதோட ஸ்கின். அது அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அந்த குழந்தையோட கை அப்படியே டியாங்கோட விரல பிடிச்சிக்குது. ஏண்டா அம்மாவை கஷ்டப்படுத்த வெளியே வர மாட்டியா? அவ்வளோ அழுதா தெரியுமா? டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? அவங்க அப்சர்ஷனில் இருக்காங்க. இன்னும் குழந்தைய நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியாங் அப்படியே அந்த குழந்தைய அவங்க அக்கா கிட்ட கையில் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்காரு அந்த ரூமையே. இப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே உள்ளே போய் பார்க்கலான்னு சொன்னோன்னே டியாங் தான் முதல்ல உள்ளே ஓடி வராரு. லட்டு, வலிக்குதாடி? பரவாயில்லடி உனக்கு? எப்படி கத்துன தெரியுமா? எனக்கு உச்சே இல்லடி. பரவாயில்ல உனக்கு? இதான் வலிக்குதா? நான் வேணா காலம்பி விட்டா? ஐயோ மாமா, எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பாப்பா எங்க? பையன் பிறந்திருக்காண்டி லட்டு. அப்படியே ஒன்றும் மாதிரியே இருக்காண்டி. அப்படியா? அப்போ தேஜன் பிறந்திருக்கான். சரிதானே அம்மா சொல்லு. அம்மாடி, தேஜன் தான் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ அப்படியே டியாங் தான் குழந்தைய எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு கையில். நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க தேஜுனை. டியாங்கும் அப்படியே ஹாப்பியாக உங்களை டேரியஸோட ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த சீனை இப்படியே கட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ தேஜுனுக்கு 5 வயசு. அவன் அப்படியே அந்த குட்டி காலில் நடந்து உங்ககிட்ட தான் வரான். அம்மா அம்மா. என்னடா தேஜு, என்ன வேணும் கண்ணாக்கு? அம்மா நீ என்ன தூக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே தேஜுனை தூக்குறீங்க. என்ன வேணும் என் சக்கரைக்கு? சொல்லு, அம்மா பண்ணி கொடுக்குறேன். அம்மா அதெல்லாம் எதுவும் வேணாம். அம்மா உனக்கு அப்பாவை விட என்னதும் ரொம்ப பிடிக்கணும். எனக்கும் அப்படித்தான், உன்னதான் ரொம்ப பிடிக்கும் அம்மா. அப்படியாடி என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் சீஸ்லேயே முத்தம் கொடுக்குறீங்க. இந்த பக்கம் டியாங் இதெல்லாம் கேட்டு நிற்கிறாரு அப்படியே கோவமா. என்னது ஒன்றை பிடிக்கணுமா? டேய் இறங்குடா, முதல்ல அங்கேருந்து இறங்குடா. போ, இங்கே பாரு, எனக்கும் அம்மாக்கும் நடுப்புற நீ வராத. என்னது நடுப்ப வரனா? அவ ஏன் போஞ்சாதிடா? முதல்ல அவ எனக்கு தான், அப்புறம் தான் உனக்கு. அம்மா. ஐயோ கண்ணா தேஜன் அழுகாதடா. அம்மா நீ அப்போ நான் போய் சொல்றேன். போடா போ, எங்க வேணா போய் சொல்லு அப்படின்னு சொல்ல தேஜன் அப்படியே அழுதுகிட்டே ஓடிடுறான். இந்த பக்கம் டியாங் தான் அப்படியே வந்து அவளை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் டியாங்கோட ஷோல்டர்லேயே அடிக்கிறீங்க. மாமா என்ன பண்ணுறீங்க? தேஜனுக்கிட்ட போய் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அவன் குழந்தை மாமா. நடி குழந்தை என்ன? உனக்கு நான் தான் முதல்ல, அப்புறம் தான் அவன். அந்த பெருசா என்னை விட அவனை தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ மாமா, அவன் நம்ம குழந்தை. சரி இருக்கட்டும், அதுக்கு என்ன, முதல்ல நான் தான் எப்பயும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்க கழுத்துக்கிட்ட வந்து கிஸ் பண்றாரு. ஐயோ மாமோய் கை எடு. அதில் எடுக்க முடியாது, அது இடுப்புல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு வெளியே பார்த்தா, அடேய் நரம்பு மாப்பிள்ளை வெளியே வாடா. டேய் என் தேஜுன் மாப்பிள்ளைய அளவிட்டவனே, டேய் வெளியே வாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் தான் அப்படியே அருவாலை கையில வச்சு நின்றுட்டு இருக்கான். இப்ப டியாங் தான் அப்படியே வீட்டை விட்டு வெளியே வராரு. டேய் நெல்சா, இப்ப கத்திட்டு இருக்க? நான் டேய் கத்திட்டு இருக்கா? டேய் என் மாப்பிள்ளை நீ அழுக விட்டு கத்திட்டு இருக்கன்ற மாப்பிள்ளை. ஆமா, அம்மாக்கு அவ்வளோதான் முதல்ல பிடிக்கணுமா, என்ன பிடிக்க கூட சொல்லி என்ன திட்டுனாரு. நான் அதே திட்டுனானா? இங்க பாரு நரம்பு மாப்பிள்ளை, எல்லாமே என் தேஜுன் மாப்பிள்ளைக்கு தான். அவன் போட்டு மிச்ச மீடிய வர நீ எத்துக்க அப்படின்னு சொல்லி நெல்ச கத்திட்டு இருக்க. அப்போ அந்த செகண்ட், யார் அது என்னோட தேஜன் அளவிட்டது? யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெல்சனோட பொண்ணு தான் நெல்சி அப்படியே கடப்பாரி எடுத்துட்டு வந்து கையில வச்சு நின்று பார்த்துட்டு இருக்கா. இப்ப தேஜன் தான் அப்படியே நெல்சி கிட்ட போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். தேஜன் நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். யாரோ அளவிட்டா சொல்லு, நான் இப்படியும் இந்த கடுப்பாரியா அவங்க இப்படி இறக்குறேன், நீ சொல்லு யார் பண்ணா. இந்த பக்கம் நெல்சன் தான் அப்படியே ஷாக்ல திரும்பி பாக்குறான். என்னடி நெடுக்குதீங்க? டி
தகப்பா என்னோட லவ்வர் தேதுனை வந்து அழுக விட்டுருக்காங்க. இங்கே வந்து நீ ஏதாவது கேட்பேன்னு பார்த்தா உட்காந்து நீ என்ன இங்கே பண்றது பேசிட்டு இருக்கியா? என்னதே லவ்வரா? ஆமாம் தகப்பா, என்னோட லவ்வர் தேஜனோட லவ்வர் நான். இப்போ தேஜன் தான் அப்படியே ஹக் பண்ணிக்க. இந்த பக்கம் டயாங்கு நெல்சனும் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. டி என்னடா பொண்ணு வளர்த்து வச்சிருக்க? டி இதை நான் கேட்கணும். என்னடா பையன் வளர்த்து வச்சிருக்க பாரு, அப்போ எப்படி கட்டி பிடிச்சுனுங்கிறான்னு. ஐயா ஒன்னெல்லாம் சம்மதி ஏற்றுக்க முடியாது. என்னடா ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறது? இந்த டயாங் உன்னை சம்மதியை ஏற்றுக்க மாட்டேன்டா. Oh my god, புருஷா என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கும் டயாங்கும் இருக்க விருப்பம் இல்லைன்னா போங்க. ஆனால் எனக்கும் சம்மதியாக இருக்க ரொம்ப விருப்பம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தேஜனுக்கும் நெல்சிக்கும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்போம். நீங்கள் அங்கிட்டு போய் சண்டை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லாரா தான் அப்படியே வந்து வைனா ஹக் பண்ணிக்க. வைனா அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஆமாம், நீங்கள் சரியாக தான் சொன்னீங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல? ஆமாம், தேஜன் அப்படியே திம்போய் மாதிரியே அழகாக இருக்கான். சரி வாங்க உள்ள போய் பேசலாம் அப்படின்னு கூட்டு போயிட. இந்த பக்கம் 2 குட்டி வாண்டுக்கு தான். தேஜன் நீ கவலைப்படாத, இந்த நெல்சை உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க. இந்த பக்கம் தேஜன் தான் அப்படியே அவன் முகலாம் அப்படியே ரெட் ஆகுது. அப்படியே அங்கேருந்து ஓடுறான். இங்கே நெல்சே தான் அப்படியே பின்னாடியே ஓடுறான். இந்த பக்கம் நெல்சை அப்படியே டயாங்கோட ஃபேஸை பார்க்க, டயாங்கோ அப்படியே நெல்சனோட ஃபேஸை பார்க்க. நிரம்பு மாப்பிள்ள வருங்கால சம்மந்தி உள்ள கூப்பிட மாட்டியா? சம்மந்தி கூப்பிட்றேன், வாங்க வாங்க நெல்சன் சம்மந்தி. அவ்வளோ மரியாதைலாம் வேண்டாம் மாப்பிள்ள. எத்தி நாய் உள்ளவா? இந்த மரியாதை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஷோல்டரில் கை போட்டு சிரிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. ஸோ இங்கே இந்த ஸ்டோரியை நான் என் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டென்ஷன்லாம் மீட் பண்ணுறேன். பை பை குட்டீஸ்.